Thank you, Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஏமேன். ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலும் தேவ சமூகத்திலே கடந்து வர கர்த்தர் நமக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். முழங்கால் படியிட முடிந்த அத்தனை பேர் முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி இருப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்காக நம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நல்லவராக நன்மை செய்கிறவராக ஹல்லேலூயா இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி பராமரித்து சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து தேவ கிருபையினால நம்மை நடத்தி இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தராகிய தெய்வம் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திட்டே இருப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க, நன்றியப்பான்னு சொல்லுங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம்பா, உமக்கு நன்றியப்பான்னு சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நன்மைகளின் தெய்வம் நீர் ஒருவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். நீர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாக இருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே தேவனாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமையிலே சிறந்த ஹல்லேலூயா. மாட்சிமையிலே உயர்ந்தவர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா. உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி அப்பா, ஆண்டவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்கள் நடுவில் நீர் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உயர்த்தெழுந்த வல்லமை எங்கள் மேல் பிரகடனப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகை செய்யும் வல்லமை இயேசுவின் நாமத்தில் எங்கள் மேல் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரை ஆராதனையிலேயும் என் தகப்பன் பூரணமாய் மகிமைப்படுவீராக. என் தகப்பன் பூரணமாய் வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த ஆராதனைக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருவின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒருமித்து தேவனை துதித்து தேவனை ஆராதிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் பூரணமாய் கிரியை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்கள் பாடல் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களோடு பேசணுமே. உம்முடைய சத்தத்தை கேட்டவர்களாய் திருப்தி அடைந்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். Praise the Lord. Hallelujah. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்க, கையை உயர்த்தி. ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? ஆமென். வேதம் சொல்லுது, உலகத்தின் பொருள்கள் மேல நமக்கு சந்தோஷம் இருக்கக்கூடாதான். ஆமென். என்னது? உலகத்தின் காரியங்கள் மேல நம்ம சந்தோஷத்தை வச்சோன்னா என்னைக்கு ஆனால் நம்ம ஏமாந்து தான் போவோம். ஆமென். நமக்கு சந்தோஷம் தரும் ஒரே ஒரு இடம் தான், அது ஏசப்பாவுடைய பாதம். ஆமென். அது சொல்ல போனா நம்ம ஆலயம் தான், கர்த்தருடைய ஆலயம். ஆமென். அவருடைய சமூகம். எப்பெல்லாம் நம்ம இந்த உலகத்தின் காரியங்களில் சோர்ந்து போறோமோ ஏசப்பாவுடைய பாதத்துல வந்து பாருங்க, இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானமும் சந்தோஷம் நம்ம உள்ளத்தை நிரப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடல் பாடுவோம். சந்தோஷமா இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். சந்தோஷமா பாடுவீங்களா? ஆமென். சேர்ந்து பாடுவோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சந்தோஷமாயிருங்கள்,
எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சத்தமா சொல்லுங்க, நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். சின்ன பிள்ளைகள் சேர்ந்து சொல்லுங்க, சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அப்படிதான் சத்தமா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா. அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா சந்தோஷமா இருக்குன்னா நல்லா ஸ்மைல் பண்ணி சிரிக்கிறது அப்படின்ட்டு. ஆமேன். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், நம்ம மக்கள் நல்லா ஆக்டிங்கும் பண்ணுவாங்க. ஆமேன். வயிற்று வலி இருந்தாலும் வெளியே யாரும் கேட்டால் எப்படி நல்லா இருக்கேன்ட்டு. ஆமேன். அப்போ அது என்னது, நம்ம உலகத்துக்காக சொல்கிறோம். ஆனால் உண்மையான சந்தோஷம் என்னன்னா நம்ம உள்ளத்துல இருந்து வரணும். ஆமேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என் கூட சர்வ வல்லவர் இருக்கிறார். ஆமேன். என் கூட யார் இருக்கிறார்? ஆமேன். எந்த காரியம் வந்தாலும் பரவாயில்லைங்க, சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. இனி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சந்தோஷமா பாடுவீங்களா? ஆமேன். கொஞ்சம் பேர் பாடுறீங்க, கொஞ்சம் பேர் பாட மாட்டேங்க. ஆமேன். இப்போ நம்ம சொல்ல போறோம், என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஆமேன். சேர்ந்து பாடுவோம். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க.
ஆமென். நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாய் நல்ல கை தட்டி இயேசுவுக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ, நெருக்கத்தின் நேரத்திலோ கண்ணீரின் பாதையிலோ நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமா பாடுங்களா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ, விசுவாச ஓட்டத்திலோ ஊழிய பாதையிலோ நம்மை வழி நடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்புகிறவங்க மட்டும் சொல்லுங்க, வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஓ ஓ, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ, துன்பங்கள் வந்தாலோ நஷ்டங்கள் வந்தாலோ நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயிர்வானாலும் தாழ்வானாலும், உயிர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, நல்லா ஜோரா கரங்களை தட்டி இருங்க. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஒரு விசை கூட சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஒரு விசை கூட சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. அல்லேலூயா, ஆமென். இப்போதான் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமென். உங்க முகத்தை நீங்களே இப்போ கண்ணாடி இல்ல வீட்டுல போய் பாருங்க. இங்குள்ள பிரகாசம், தேவ பிரசனம் நீங்க பாடுனீங்க பாத்தீங்களா, அது நிச்சயமா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு வெளிப்படும். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இன்னொரு பாடல் பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகல் மகிழ்வோம் அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆமென். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆமென். தெரிஞ்ச பாடல் தான், சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தும். நிச்சயமா நம்ம துதித்து பாடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்க சில பலவீனத்தின் கட்டுகள் ஆமென் தானாவே உடைக்கப்படும். ஆமென். நமக்கு யுத்தம் செய்ய தேவையில்லைங்க. நம்முடைய ஆயுதம் என்ன தெரியுமா? துதியும் பாடலும் தான். ரொம்ப ஈஸி. ஆமென். ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்றோம்? இந்த வாயை வச்சு தேவையில்லாததை பேசுறோம். வேற எங்க பாடணுமோ துதிக்கணுமோ அங்க திறக்க மாட்டோம். புரிஞ்சிச்சா? எங்க திறக்கணுமோ அங்க திறக்க மாட்டோம். எங்க திறக்க கூடாது அங்க பெருசா திறந்து தேவையில்லாத இழுத்து வச்சிரும். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நல்லா பாடுங்க. நீங்க பாட பாட உங்க குடும்பத்துல சில நினைக்காத காரியங்கள் நடக்கும். வேதம் அதான் சொல்லுது. அவங்க துதித்து பாடும்போது கர்த்தர் இறங்கி யுத்தம் செய்தாராம். ஆமென். அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். உங்க வாழ்க்கையில அப்படி கிரியை செய்யணுமா? அப்ப நீங்க பாடணும். ஆமென். சேர்ந்து பாடுவோம். Thank you, Holy Spirit.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தேவ பிள்ளைகளுக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி தவறி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி தவறி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். சபை சேர்ந்து நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். அறிக்கை செய்ய அப்படியே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம்,
சத்தமிட்டு பாடலாமா? மகிழ்வோம் களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ள கர்த்தர்கள் கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்று. தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைகள் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கை தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவானி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி செல்வோம். ஒரு விசை கூட தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவானி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவானி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 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 ஒரு விசை கூட இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ரபா ஷபா பலா பரா பரபோ இகத படக நதர பலக தடரபோ இபதக மன திலரக சக திடரக துடரபோ திடரபலக திடரக சக திடரபோ திகமன துடிர படக திடரக சிக துடரக திடரபோ இமமன திடரக மன திடரப சக திடரக திடரக தடரகோ திவனக திடர மனக திடரக லக திடரக சிக தடரபோ திபமன தடரப லக திடரக மன துடரக திடரபோ திகமன துடிகம நாக திடரக சிக தடரகோ திவலோகோ திடி மன திடரப திக தடரபோ மகிமை 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 அப்பா திபபத திடரக மன துடரக மன சக திடிகம துடரபோ திபபத லக திடரக மன திடரக சிக துடரக திக தடரபோ மகிமை 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 திபபத துடரப லக திடிகம லக திடரக சிக தடரபோ திபபத துடரக மன திடரக திடிகம நக திடரபோ திபபல திடரக மன திடிகம துடரக திடிகம தடரபோ திபபத துடரப லக திடரக சிக தடரக திடரகோ மகிமை 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 இயேசுவுக்கு மகிமை 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 திபபல துடரக திடரக திடரக மன திடரக சிக தடரபோ திபபல துடரக மன திடரக திடரக மன திடரக தடரபோ திபபல துடரக மன சக திடரக திடரக திடரபோ திபபல துடரக மன திடரக திடிகம துடரக திடரபோ திபபல துடரக திடரக சக திடரக திடரபோ நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு திபபல துடரக மன சிக திடிகம துடரக திடரபோ திபபல துடரக மன திடரக சிக திடரக திடரக துடரக தடரபோ மகிமை 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 அப்பா ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா ஆவியானவர் கிரியை செய்யுங்கப்பா திக துடரக மன திடரக 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 சக திடரபோ திபபல துடரக மன திடரக 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 திடரபோ மகிமை 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 திக துடரக மன திடரக 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 மன சக திடரபோ திக துடரக மன திடரக சிக திடரபோ திபபல திடரக திடரக சிக திடரபோ திக திடரக சிக திடரபோ அற்புதங்கள் நடக்குது எஸ் 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 ஜீசஸ் திக திடரக மன துடரக சக திடரக திடரபோ திக துடிரக மன திடரக மன சிக திடரக திடரபோ திபபல துடரக மன திடரக சிக திக துடரக திடரபோ மகிமை 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 திக திடரக மன திடரக திடரக திடரகோ திக துடிரக மன திடரக மன திடரக திடரபோ மகிமை 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 உன்னதமானவருடைய மகிமை 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 திபபல துடரக திடரக சக திக தடரபோ திக துடரக திடரக திடரக திடரபோ நல்ல விடுதலையாக விடுதலையாக திக தடரக திகரபோ அக்கம் பக்கத்துல பார்க்க வேண்டாம் கர்த்தருக்கு மகிமை 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 திக தடரக மன துடரக சக திடரபோ திபலக துடிரக திடரக திடரக திடரபோ மகிமை 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 அப்பா மகிமை 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 ராஜா
ரபல திரட திரபதபோ திகதுடரகமன திரக சகதிகதடரபோ மகிமை 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 திகதடரக திரக திரபோ திபலக திரக சகதிடரபோ மகிமை 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 இயேசுவுக்கு மகிமை இயேசுவுக்கு மகிமை இயேசுவே திகதடரக திகதடரபோ திகதடரக திரபோ நல்ல நல்ல வாயை திறந்து துதிக்கலாமே. எஸ் எஸ் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர். எஸ் நல்லவர் நல்லவர் நல்லவர். அவரை துதிக்க துதிக்க ஆவியில விடுதலை. ஓ எஸ் ஜீசஸ். எஸ் வெற்றி கொள்ளுங்க. எஸ் ஜீசஸ். பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுகிறது. எஸ் வெற்றி கொள். வாயை திறந்து எஸ் ஜீசஸ். திகதடரகமன துடரக திரபோ திகதுடரகமன திரக சிகதிடரபோ மகிமை 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 திகதுடரக திரகோ இந்த காலத்தின் கிரீகள் ஓ திகதுடரக விலகற்றுமப்பா திகதுடரகமன திரக சிகதிடரபோ மகிமை 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 இயேசுவே திபலக துடரக சகதிடரக துடரபோ திகமன திரக துடிக்கபரபோ அக்கினி 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 fire in the name of Jesus திகதுடரகமன திரக சகதிடரபோ திகதடரக திரகோ திகதடரக திரிகமன துடரபோ அந்த காலத்தின் கிரியைகள் விலகட்டும். எஸ் மகிமை 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 நம்மை மூடுகிறது. எஸ் நம்மை மூடுகிறது. தேவ மகிமை உன்னதமானவருடைய மகிமை திகதடரக சகதிடரக திடரபோ திவலக திரிகமன துடரபோ மகிமை 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 அப்பா மகிமை மகிமை திவலக துடரக சகதிடரபோ மகிமையே இயேசுவே. கைகளை உயர்த்தி இயேசுவே என்று கூப்பிடுவீங்களா? எஸ் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இயேசுவே. எஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்க இயேசுவே. உங்க சத்தம் எஸ் அது கேட்கட்டும் ஏசப்பா. இயேசுவே எஸ் நீங்க கூப்பிட கூப்பிட உங்களுக்கு அற்புதத்தின் அடையாளங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. எஸ் இயேசுவே எஸ் இயேசுவே. ஜீசஸ் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம். உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கு ஒருவருக்கே வேதம் சொல்லுது அவர் சர்வ வல்லவர். எல் ஷடாய். நம்மால் முடியாதது நம் தெய்வத்தால கூடுங்க. நம் தெய்வத்தால கூடாதது எதுவும் இல்ல. எஸ் நம் தெய்வத்தால கூடாதது நம் இயேசுவால கூடாதது ஒன்றும் இல்ல. விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என் வாழ்க்கையில சர்வ வல்லவருடைய கரம் கிரியை செய்யட்டும். இப்பொழுதே இப்பொழுதே சர்வ வல்லவருடைய கரம் கிரியை செய்யட்டும். Yes, Jesus. கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட சொல்லுங்களா? உமக்கே ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை அப்பா. என் வாழ்க்கையை மாற்றுபவரே, என் வாழ்க்கையை தொடுபவரே, அசிங்கமாய் கடந்த நம்மை தொட்டு நம்மை கழுவி அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரு. உமக்கே ஆராதனை அப்பா. உமக்கு ஒருவருக்கே. கொஞ்சம் சத்தமா சத்தமா நீங்க சொல்லுங்க ஏசப்பா. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை. உமக்கு ஒருவருக்கே ஆராதனை ராஜா. உமக்கு ஒருவருக்கே. எத்தனை முறை நம்ம ஆண்டவரை விட்டு தூரம் போகணும்ட்டு எத்தனை முறை நம்ம காரணங்களை தேடி ஓடிக்கொண்டிருந்தோம். ஒரு சின்னதா யாராவது சொன்னா கூட அது பெரிய விஷயமா காட்டி ஏசப்பா விட்டு தூரம் போறதுக்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். பார்த்தீங்களா? இன்னைக்கும் உங்களை நேசிக்கிறான் அந்த அடையாளம்
நீங்க அவருடைய பாதத்துல வந்து நிக்கிறீங்க, இந்த ஆலயத்துல வந்து நிக்கிறீங்க. உங்க மேல அழைப்பு இருந்தது, அதை கூட விட்டு ஓடுனீங்க. ஆனாலும் கர்த்தர் அவருடைய கிருபைனால 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 உங்களை குடும்பமாய் கொண்டு வந்திருக்கிறாரு. Yes, Jesus. சொல்லுங்களா, என்னை மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறந்தா எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க. சொல்லுங்க, சொல்ல முடியுமாங்க இந்த வார்த்தையை? அப்படிதானங்க, என்னை தேடி வந்தீங்கப்பா. நீனை கொண்டாடிலும் வந்தீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடு? சபை சொல்லுங்க, கைகளை உயர்த்தி உண்மையா சொல்லுங்க, எத்தனை முறை ஓடணும்? எத்தனை முறை காரணங்களை சொல்லி இயேசு வேண்டான்ட்டு எத்தனை முறை ஓடணும்? நம்மளை விடல பாத்தீங்களா? கீழே கிடந்த இடத்துல உயர்த்தி வைத்தாரே. ஓ, குனிந்து போன இடத்துல தலை நிமிர வைத்தாரே.
அப்பா எங்கே நீங்க எங்க மேல வைத்த அன்பு இருக்கு பாத்தீங்களா, அது காலவே இல்லப்பா. ஒளிய முடியுமோ எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன், உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி. Once again சொல்லுங்களா, கைகளை உயர்த்தி சொல்லலாமே ஒரு கடைசி முறை, சபை சத்தமா. எங்கே ஓடுவேன், ஒரு விசை கூட சொல்லுங்க, எங்கே ஓடுவேன். அப்பா நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்வு இல்லப்பா, நீங்க இல்லாம எங்களுக்கு வாழ்வு இல்லப்பா. எங்கே ஓடுவேன் உம் சமூகத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு. ரெண்டு கைகளையும் கூப்பி ஒரே வார்த்தை சொல்லுங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா. எஸ் சொல்லுங்களா, அப்பா பார்த்து நீங்க அறிக்கை செய்யுங்க, நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டாம்ப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மோடு சேர்ந்து வாழ, நீங்க காட்டும் பாதையில நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்பீங்களா? அநேக முறை நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், நான் எந்த பாதையை செலக்ட் பண்றேனோ அந்த பாதையில ஏசப்பா வரட்டும், நான் இப்படி போன என் கூட ஏசு வரட்டும். அப்படி இல்லைங்க, ஏசப்பா போற பாதையில கூட வர ஆயத்தமா இருக்கீங்களா? அப்படியே சொல்லுங்க, ஏசப்பா நீங்க காட்டும் பாதையில நான் வரேன்ப்பா, உங்களோடு சேர்ந்து நான் நடப்பேன்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, உங்களோடு சேர்ந்து நடப்பேன்ப்பா. பரிசுத்தவான்கள் எப்படி நடந்தார்களோ அப்படியே இன்னைக்கு நான் அறிக்கை செய்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களோடு சேர்ந்து வாழ, உங்களோடு சேர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க திருக்கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க மகிமை உள்ள பிரசனத்துக்காக நன்றி ராஜா. தொடர்ந்துள்ள நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவர் நல்லவர், परमेश्वर भला है। அல்லேலூயா, हालेलुया। மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். एक बार फिर यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूं। குறிப்பா இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொடுக்க இவன் ஆண்டிப்பட்டி பகுதியிலே ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதர் பாஸ்டர் ரெவரண்ட் வின்சென்ட் அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. आज हमारे बीच में परमेश्वर का वचन सुनाने के लिए विशेष करके आंडीपट्टी गांव से रहने वाले जो विंसेंट पास्टर है वो आए हैं। நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது 2வது வருஷம் படிக்கிற நேரத்தில் இவங்க சர்ச்சுக்கு வீக்கெண்ட் மினிஸ்ட்ரிக்கு நான் போவேன். पास्टर जी जब बाइबल कॉलेज पढ़ रहे थे तो दूसरे साल जो के वीकेंड मिनिस्ट्री के लिए पास्टर जी इनके चर्च में जाते थे। இவங்க கூட பல கிராமங்கள்ல போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்குறோம். पास्टर जी इनके साथ मिलकर कई गांव में जाके ट्रैक्स बांटे हैं। குறிப்பா அல்லி நகரம், विशेष करके अली नगरम, அது மாதிரி தேனி ஆண்டிப்பட்டிகளில் பல கிராமங்களுக்குள் போய் ட்ராக்ஸ் கொடுக்க ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். उसी तरह तेनी अंडीपट्टी ऐसे कई गांवों में जाकर ट्रैक्स बांटकर सेवकाई करने के लिए मदद की। நிறைய காரியங்கள் அந்த இடத்திலிருந்து எனக்கு கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். और कई कार्य उस जगह से सीखने के लिए परमेश्वर मेरी मदद की। சில நேரத்தில் காலையிலே பொட்டலம் சாப்பாடு மத்தியானத்துக்கான பொட்டலம் எடுத்துட்டு போனோம்னா சாயங்காலம் தான் வந்து சேரும். कुछ समय खाने का जो है पोटली वो अगर सुबह लेके जाते तो हम शाम को ही वापस आते थे। சாய் குடிக்கிறதுக்கு கூட காசு இருக்காது, அவர்கிட்டையும் இருக்காது, எங்கள்கிட்டையும் இருக்காது. और चाय पीने के लिए भी पैसा नहीं होता था, उनके पास भी नहीं होता था, पास्टर जी के पास भी नहीं होता था। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So அருமையான ஊழியக்காரர். अच्छे एक पासवान। ஏமன் அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். आज हमारे बीच में आए हैं। அவருடைய பிள்ளைகள் 2 பேர் வந்திருக்காங்க, இன்னொரு தம்பி வந்திருக்கிறார்.
उनके बच्चे और भाई आए गए। ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். प्रभु यीशु के नाम से उन्हें बधाई देता हूँ। கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है। இன்றைக்கும் தொடர்ந்து ஆமென் அவர் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். आज भी हम लगातार उनके द्वारा परमेश्वर के वचन को सुनेंगे। இன்றைக்கும் அவர் ஆண்டிப்பட்டி பகுதியில் தான் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். और आज के दिन वर्तमान में भी वो आंडीपट्टी के गांव में ही सेवकाई कर रहे हैं। பகுதியில் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறதை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். परमेश्वर उन जगहों पर उन्हें सामर्थ्य रूप से इस्तेमाल करे, इसके लिए मैं परमेश्वर की स्तुति करता हूँ। எல்லாரும் கரங்களை தட்டி நான் வரவேற்போமா? सभी जन ताली बजाकर उनका स्वागत करेंगे क्या? Praise the Lord. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के अच्छे नाम की महिमा हो। பாஸ்டர் அவர்கள் சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறேன். पास्टर जी के अच्छी बातों के लिए मैं धन्यवाद कहता हूँ। உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க தேவன் கொடுத்த கிருபைகளை நினைத்து நான் தேவனை துதிக்கிறேன். आपके साथ मिलकर परमेश्वर की आराधना करने के लिए जो अनुग्रह मिला उसे सोच के परमेश्वर की स्तुति करता हूँ। ஹalleluya. हालेलुया। கை வைத்து ஒரு ஆமென் சொல்லிரலாமா? हाथ उठाकर एक आमीन बोलेंगे। ஹalleluya. हालेलुया। நல்ல ஒரு அருமையான ஒரு ஆராதனை. अच्छा एक आराधना। தெய்வ பிரசன்னத்தை உணர்வதற்கு தேவன் நடத்தினதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். परमेश्वर की उपस्थिति को अनुभव करने के लिए परमेश्वर चला, इसके लिए स्तुति करता हूँ। அதே போல நீங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிற அந்த அழகு மிக அருமையானது. उसी समय आप जिस तरह से बैठे हो ये बहुत ही सुंदर है, बहुत अच्छा है। அது நமக்கே வந்த கலை. वो हमारे लिए आया हुआ एक अच्छा टैलेंट है। ஹalleluya. हालेलुया। சில நேரங்களில் வெளியிலிருந்து வருகிற பிரசங்கியார் என்கிட்ட கேட்பாங்க, कुछ समय बाहर से जो प्रचारक आते हो हमसे पूछते हैं நீங்கள் உள்ளே வரும்போதே வரிசையாக உட்கார வைப்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. आप अंदर आते उन्हें लाइन में बिठाते हो क्या करके पूछते हैं। ஆனா நான் சொல்வேன், இல்லை, அது அவர்களாகவே அமர்ந்து கொள்கிறார்கள் என்று சொல்வேன். मैं कहता हूँ हम नहीं करते, वो अपने आप ही ऐसे लाइन में बैठ जाते हैं। தேவன் கொடுத்திருக்கிற அந்த அழகை நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். परमेश्वर दिए उस सुंदरता के लिए मैं परमेश्वर की स्तुति करता हूँ। நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையும் கண்டு உண்மையாகவே ரசிக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. हमारे जीवन की सारी चीजों को देखकर सच्चाई से उसका जो रुचि लेते वो एक ही परमेश्वर है। மற்ற எல்லாருமே நம்ம வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுவாங்க. बाकी सभी हमारे जीवन को देख के डर करेंगे। ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை பார்த்து ரசிக்கிறவர். लेकिन परमेश्वर ही की हमारे जीवन को देखकर बहुत ही रुचि से उसका स्वाद चखते हैं। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஆராதனையை ரசிக்கிறார். हमारी आराधना का वो आराधना को चखते हैं। நம்முடைய ஜெபங்களை அவர் ரசிக்கிறார். हमारी प्रार्थना पे रुचि दिखाते हैं। நாம் அவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரசிக்கிறார். हम जब उनकी बातों को कहते तो उस पे वो रुचि பாஸ்டர் दिखाते हैं। சொன்னது போல அவருக்காக நாம் நடக்கிற பொழுதும் அந்த நடையை பார்த்து ஆண்டவர் ரசிக்கிறார். पास्टर जी ने जैसे कहा हम जब उनके लिए चलते तो उस चलन को देख के भी वो बहुत ही रुचि दिखाते हैं। ஹalleluya. हालेलुया। உலகம் முகத்தை பார்த்து ரசிக்கும். ये दुनिया जो है एक के चेहरे को देख के जो है उसकी रुचि दिखाती है। ஆனால் நம்முடைய தேவன் लेकिन हमारा परमेश्वर நம்முடைய பாதங்களை பார்த்து அவர் ரசிக்கிறார். हमारे पैरों के पत्र को देख कर रुचि दिखाते हैं। ஹalleluya. हालेलुया। நல்ல தேவனோடு நடக்கிற தேவ மனிதர்கள் अच्छे परमेश्वर के साथ चलने वाले परमेश्वर के मनुष्य நம்மளை பார்த்து கேட்குற ஒரு வார்த்தை உண்டு. हमें देखकर पूछने वाली एक बात है। உங்க முழங்காலை கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. अपने घुटने को जरा दिखाइए करके पूछते हैं। உங்க முழங்காலை கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்பாங்க. आपके घुटने को जरा दिखाइए करके पूछते हैं। எதற்கு தெரியுமா? क्यों पता है क्या? நாம் எவ்வளவு நேரம் அவரோடு செலவழிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக. हम कितना समय उनके साथ खर्च कर रहे हैं उस बात को जानने के लिए। நம்முடைய முழங்கால்களில் அந்த காயம் இல்லை என்றால் அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது அந்த காய்ப்பு, அந்த காய்ப்பை பார்ப்பாங்க. देखो हमारे घुटने में जो घाव की निशानी होती है ना, काला कलर का, वो देखते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மனிதன் பார்க்கிறபடி நம்முடைய தேவன் பார்க்கிறவர் அல்ல. मनुष्य जिस नजर से देखता है वैसा परमेश्वर नहीं देखता। அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கண்டு ரசிக்கிற தேவன். वो हमारी हर एक चाल चलन को देखकर रुचि दिखाते हैं। அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் தேவனாக பெற்றிருக்கிற நம்மை போல பாக்கியவான்கள் வேறு யாரும் இல்லை. ऐसा परमेश्वर पाए वे हमारे जैसा धन्य और कोई नहीं। ஆமென். ஹalleluya. हालेलुया। ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நேராக நான் உங்களை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறேன். स्तुति हो वचन की ओर मैं आपको घुमाना चाहता हूँ। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 21 அதிகாரம் 21वां अध्याय ஓகே 9வது வசனம் 9वां वचन எடுத்துங்க பார்க்கலாம். 9வது வசனத்தை எடுத்துக்கங்க. निकाल लीजिए। 9वां वचन 9வது வசனம் 9वां वचन எடுத்துக்கிட்டீங்களா?
எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? வசனம் 159வது பக்கம் தமிழ் பைபிளில், ஹிந்தி பைபிளில் 163 163 पेज 162வது பக்கம், தமிழ் பைபிளில் 159வது பக்கம். ஸோ எல்லாரும் வசனத்தை எடுத்துக்கங்க பார்க்கலாம். सभी वचन को उठा लीजिए. ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்து இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு பைபிள் பெற்றோர்கள் நீங்கள் வாங்கி கொடுப்பது நல்லது. संडे क्लास बच्चों के लिए माता पिता एक बाइबल लेकर देना बहुत अच्छी बात होगी. ஹல்லேலூயா. हालेलुया. நிச்சயமாக அடுத்த வாரம் வருகிற பொழுது ஒரு பைபிள் அவங்க கையில் இருக்கணும். निश्चय अगले हफ्ते जब आएंगे तो उनके हाथ में पवित्र शास्त्र बाइबल होना चाहिए. நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம்ல, நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்கள் பிளேட்டில் எங்கள் பையனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஏதாவது வச்சுருக்கிறீங்களா? आप जो है पहले ही उन्हें अच्छी चीज देते हो ना, बाद में आप खाना खाने के बाद आपको बच्चों को देने के लिए रखते हो क्या? எல்லாருக்கும் ஒரு பிளேட் கொடுத்துருக்கீங்கல்ல. सभी को एक थाली एक प्लेट दिए हो ना. நமக்கு தலையணை இருக்குதோ இல்லையோ நம்ம பிள்ளைக்கு முதல்ல வாங்கி கொடுத்துட்றோம்ல. देखो हमारे लिए है कि नहीं, लेकिन बच्चे को पहले ही लेके दे देते हैं ना. அதனால் சர்ச்சுக்கு வர்ற எல்லாருடைய கைகளிலையும் வேதம் இருக்க வேண்டாம். तो चर्च में आने वाले सभी के हाथ में पवित्र शास्त्र बाइबल होना चाहिए. சர்ச்சில் போய் ஒரு பெட்டி வச்சிருப்பேன். और चर्च में एक पेटी रखते हैं. பிள்ளைங்க இல்லைன்னா உடனே பைபிள் எடுத்து கொடுத்துருவேன். जो अगर बच्चे के हाथ में नहीं है तो मैं तुरंत बाइबल निकाल के देता हूँ. அடுத்து ஓசியில் பைபிளுக்கு வாங்கணுங்கிறது எப்பயுமே நீங்கள் இருக்கக்கூடாது. अगला ये मत कभी सोचे कि मुफ्त में फ्री में मैं बाइबल खरीदूं. கிரயம் செலுத்தி வேதாகமத்தை வாங்க வேண்டும். उसके लिए कीमत देकर बाइबल खरीदिए. ஹல்லேலூயா. हालेलुया. இதெல்லாம் பாஸ்டர் தான் பேச முடியும். ये सब पास्टर जी बोल सकते हैं. எவாஞ்சலிஸ்ட் பேச மாட்டாங்க. इवेंजलिस्ट नहीं बोलते. அவங்க உற்சாகப்படுத்திட்டு போயிடுவாங்க. वो प्रोत्साहित करके चले जाएंगे. நாங்கள் எப்பவுமே மீன் பிடிக்க சொல்லி கொடுப்போம். हम हमेशा मछली पकड़ना सिखाते அவங்க மீனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. और वो मछली दे के चले जाते हैं. ஆமென். பிரைஸ் லார்ட். ஓகே, வசனத்துக்கு நேராக வருவோம். 21ஆம் அதிகாரம் 9வது வசனம். वचन की ओर आएंगे. 21वें अध्याय का 9वां वचन. ஓகே, சேர்ந்து வாசிக்கலாமா? मिलके पढ़ेंगे क्या? அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். जब किनारे पर उतरे तो उन्होंने कोयले की आग और उस पर मछली रखी हुई और रोटी देखी. ஹல்லேலூயா. हालेलुया. ஸ்தோத்திரம். ஸோ இங்கே மும்பைக்கு நான் வருகிறதற்கு நான் ஜபித்த பொழுது तो मुंबई के लिए जब मैं आने के लिए प्रार्थना किया, 2 அதிகாரங்களை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். 2 अध्याय परमेश्वर मुझे याद दिलाए. இன்றைக்கு காலை நேரத்திலே ஒரு அதிகாரத்தை உங்களோடு நான் பேச போகிறேன். आज इस सुबह के समय एक अध्याय से आपसे बात करना चाहता हूँ. மாலை நேரத்தில் இன்னொரு அதிகாரத்தை குறித்து உங்களோடு நான் பேச போகிறேன். और शाम के समय दूसरे एक अध्याय से मैं आपसे बात करूंगा. ஸோ இந்த 21ஆம் அதிகாரம் तो ये 21वां अध्याय ஒரு தனிப்பட்ட மனிதருக்காக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். एक व्यक्तिगत इंसान के लिए लिखा गया अध्याय है. 20வது அதிகாரத்தோடு யோவான் அதை முடித்து விட்டார். देखो 20 अध्याय से यूहन्ना उसे समाप्त कर दिए. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்று அதை முடித்து விட்டார். ये लिखा हुआ है करके उन्होंने खत्म कर दिया. ஆனால் இந்த 21ஆம் அதிகாரம் लेकिन ये 21वां अध्याय ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக எழுதப்பட்ட ஒரு அதிகாரம். एक व्यक्तिगत इंसान के लिए लिखा गया अध्याय है. ஸோ இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் तो आज इस सुबह के समय தனிப்பட்ட விதத்தில் व्यक्तिगत रूप में தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். परमेश्वर आपसे बात करना चाहते हैं. தனிப்பட்ட விதத்தில் व्यक्तिगत रूप में தேவன் உங்களை சந்திக்க விரும்புகிறார். परमेश्वर आपसे मुलाकात करना चाहते हैं. தனிப்பட்ட விதத்தில் व्यक्तिगत रूप से உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். आपके लिए एक अद्भुत करना चाहते हैं. தனிப்பட்ட விதத்தில் व्यक्तिगत रूप से உங்களுக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். आपको एक बुलाहट देना चाहते हैं. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? एक आमीन बोल सकते हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். परमेश्वर के नाम की महिमा हो. ஆண்டவர் இயேசு प्रभु यीशु உயிர்த்தெழுந்ததற்கு அப்புறமாய் जी उठने के बाद இந்த யோவானுடைய இந்த அதிகாரத்தின்படி इस यूहन्ना के इस अध्याय के अनुसार இது அவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின 3வது ஒரு அனுபவம். ये उन्हें प्रकट करने की परमेश्वर की तीसरी अनुभव थी. நம்முடைய தேவன் உயிரோடு எழுந்ததற்கு அப்புறமாக हमारा प्रभु जी उठने के बाद 10 முறைக்கு மேல் அவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். 10 से भी कई बार उनको दर्शन दिए. ஸோ இது 3வது அனுபவம் என்று யோவான் குறிப்பிடுகிறார். लेकिन ये तीसरा अनुभव था करके यूहन्ना बताते हैं. ஓகே, இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் இப்பொழுது வரப்போகிறோம். अभी हम इस अनुभव में आने वाले हैं. இந்த வேதத்தை இந்த பகுதியை நம்ம படிக்கிறப்போ
इस हिस्से को पढ़ते समय நம்ம அந்த இடத்துல நிறுத்தி வச்சு हमें उस जगह पर खड़े रखकर அப்படியே நம்ம போக போறோம். हम वैसे ही वहां से जाने वाले गए। ஆயத்தமா இருக்கிறீங்களா? तैयार हो क्या? ஹalleluya. हालेलुया। நான் தான் பேதுருன்னு நினைச்சுக்கோங்க. मैं ही पतरस करके रख लीजिए। உங்களை எல்லாரையும் பார்த்து கூப்பிடுறேன். आप सभी को देख के मैं बुला रहा हूँ। மீன் பிடிக்க போகலாம் வாங்க. चलो मछली पकड़ने चलते हैं। ஓகே, போட்ல ஏறிக்கலாமா? चलो नाव पे चढ़ जाते हैं क्या? ஆயத்தமாயிட்டீங்களா? ஏறிட்டீங்களா? तैयार हो गए क्या? எத்தனை பேர் போட்ல ஏறிட்டீங்க? कितने लोग नाव पे चढ़ लिए? ஹalleluya. हालेलुया। சிலருக்கு பயமா இருக்கும், போட்டுனாலே பயமா இருக்கும். எனக்கெல்லாம் போட்ல போக பயம்தான். ஸ்தோத்திரம். நீச்சல் தெரியாதுல்ல? कुछ को नाव में मतलब ही डर लगता है, क्योंकि नाव में जाना डर लगता है, क्योंकि तैरना नहीं आता है ஆனா ना। பரவாயில்ல, இப்ப கடல் இல்லைல்ல. क्योंकि अभी डर नहीं, अभी तो समुंदर नहीं है ना। ஓகே, காட்சியில தான் நம்ம ஏறிக்கிறோம். अभी तो सिर्फ कल्पना में हम नाव में चढ़ रहे हैं। ஏறியாச்சா? போட்ல ஏறியாச்சா? नाव पे सभी जन चढ़ गए। ஓகே, போறோம். போட்ல போயிட்டு இருக்கிறோம். अब देखो नाव में हम जा रहे ஓகே, हैं। இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறோம். रात पूरा प्रयास कर रहे हैं, ஒன்றுமே நமக்கு கிடைக்கவில்லை. कुछ भी नहीं मिला। பாருங்க, 7 பேர் போறாங்க. देखो 7 जन जा रहे हैं। அதுல எல்லாருமே மீன் பிடிப்பதிலே திறமையானவர்கள். अब ये सातों मछली पकड़ने में बहुत ही ஆனா काबिल ஆண்டவர் वाले। அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். लेकिन परमेश्वर ऐसे लोग कोई चुन के लेते हैं। நம்முடைய தேவன் சோம்பேறிகளின் தேவன் அல்ல. हमारा परमेश्वर आलसियों का परमेश्वर नहीं। ஹalleluya. हालेलुया। வேலைக்கு போகாம சாப்பாடு கொடுங்கன்னா அவர் நிச்சயமா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. काम पे नहीं जाऊंगा लेकिन खाना मुझे दो, तो कभी वो नहीं देंगे ऐसा। உழைப்பு, கடின உழைப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். कठिन मेहनत की परमेश्वर उम्मीद இந்த करते हैं। மீனவர்கள் எல்லாருமே கடினமாக உழைக்கிறவர்கள். अब ये मछुआरे सभी कठिन मेहनती। எனக்கு அதிகமா மீனவர்களை பத்தி தெரியாது, பாஸ்டருக்கு அதிகமா மீனவர்களை பத்தி தெரியும். देखो मुझे तो अधिकतर मछुआरों के बारे में पता नहीं, लेकिन அவரும் आपके கடல்ல पास कुछ पता है। குதிச்சிருக்கிறோன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நான் கடலெல்லாம் குதிச்சதெல்லாம் இல்லை. கரையில் உட்காந்து தண்ணியில் நினச்சி தான் பார்த்துருக்குறோம். देखो वो तो समुद्र पे कूदे हुए देख के लगता है, लेकिन मैं तो किनारे पे देख के मेरा पैर सिर्फ गीला किया, उतना ही मेरा। ஹalleluya. हालेलुया। சரி, இரவு முழுவதும் பிரயாசப்படுறாங்க. अब देखो रात पूरा प्रयास कर रहे हैं, ஒன்றுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. अब कुछ भी उनको नहीं मिला। சோ விடியற் காலம் வருகிறது. अब देखो बोर का समय आया। கவனிங்க பார்க்கலாம். यहाँ पर ध्यान दीजिए, நமக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. हमारे लिए एक बोर है। உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். आपके बगल वाले को देखकर बोलिए, உங்களுக்கு ஒரு விடியற் காலம் உண்டு. ஹalleluya. ஸ்தோத்திரம். அதுதான் இந்த விடியற் காலை. இன்றைக்கு இந்த காலை நேரம் உங்களுக்கான ஒரு காலை நேரம். आज ये सुबह का समय आपके लिए एक बोर का समय है। ஹalleluya. हालेलुया। இது உங்களுக்கான ஒரு காலை நேரம். ये आपके लिए एक सुबह का समय है। அந்த விடியற் காலம் வந்த பொழுது वो बोर सुबह का समय आते ही ஆண்டவர் இயேசு प्रभु यीशु அவர்களுக்காக उनके लिए கரையிலே நின்று கொண்டிருக்கிறார். किनारे पर खड़े हुए हैं। அவர்கள் அவரை அறியவில்லை. वे लोग उन्हें नहीं पहचाने, ஆனால் लेकिन தேவன் அவர்களை அறிந்திருந்தார். परमेश्वर उन्हें पहचानते थे। ஹalleluya. हालेलुया। நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்று ஒரு பாடல் வரி ஒன்று இப்படி வரும். तुम जिसे नहीं जानते वो आपके बीच में करके गीत के कवि है। சோ நம்முடைய தேவன் இப்பொழுது நம்முடைய நடுவில் அவர் வந்து நிற்கிறார். हमारा परमेश्वर अभी आपके बीच में आकर खड़े गए। பல நேரங்களில் அவர் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். कई समय वो हमसे मुलाकात करने आए, அவரை நாம் அறியவில்லை. हम उन्हें नहीं पहचाने, ஆனால் இன்றைக்கு लेकिन आज அவரை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். हम उन्हें पहचानने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இன்றைக்கு நாம் அவரை அறிந்து கொள்ள போகிறோம். आज हमें उन्हें पहचानने वाले हैं। அவர்கள் நடுவிலே வந்து ஆண்டவர் நிற்கிறார். उनके बीच में आके प्रभु खड़े हैं, அவர்களிடத்திலே கேட்கிறார். उनसे पूछ रहे हैं, அவர்கள் சொல்கிறார்கள், எங்களிடத்திலே ஒன்றுமில்லை என்று சொல்கிறார்கள். और वे उन्हें देख कर कह रहे कि हमारे पास कुछ भी नहीं है। நீங்க சொல்லலாம், எங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்ல பாஸ்டர். आप भी ऐसे कह सकते हो, हमारे जीवन में कुछ नहीं है இப்போ पास्टर வந்து जी, வெறுமையா தான் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஸ்டர். अभी तो हम खाली आके ही बैठे। சிலர் நான் கேட்பேன், நீங்க ஏன் இந்த வாரம் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்பேன். मैं कुछ से पूछता हूँ, आप क्यों इस हफ्ते चर्च में नहीं அவங்க आए? சொல்லுவாங்க, वे कहते हैं, காணிக்கை போடுறது கூட காசு இல்ல பாஸ்டர். पास्टर जी दान में देने के लिए भी पैसे नहीं है, அதனாலதான் பாஸ்டர் இந்த வாரம் வரல. इसीलिए पास्टर जी इस हफ्ते नहीं आए। ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் हो सकता है आपके जीवन में भी இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், आज के दिन आप कह सकते हो, என் வாழ்க்கையில ஒண்ணு இல்ல பாஸ்டர். मेरे जीवन में कुछ नहीं है पास्टर, வெறுமையா இருக்கிறோம் பாஸ்டர். मैं तो पूरा खाली हूँ पास्टर, எவ்வளவு முயற்சி எடுத்தேன் பாஸ்டர். कितना प्रयास किया என் पास्टर, வாழ்க்கையில ஒன்றுமில்ல பாஸ்டர். मेरे जीवन में कुछ नहीं है पास्टर, ஒன்றுமில்லாமல்
कुछ बिना किसी के வெறுமையான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர். एक खाली जीवन जी रहा हूँ पास्टर। என்று அப்படிப்பட்ட சிந்தையோடு நீங்கள் வந்து அமர்ந்திருக்கலாம். ऐसे विचार के साथ आप यहाँ पर आकर बैठे हो। இந்த காலை நேரம் உங்களுக்கான காலை நேரம். ये सुबह का समय आपका समय है। உங்கள் நடுவிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். आपके बीच में परमेश्वर அவருடைய அமர்ந்த பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. उनकी उपस्थिति जगह को पूरी तरह से भरी है। நம்முடைய வெறுமையான படகை யாரும் காணவில்லை. हमारे खाली नाव को किसी ने नहीं देखा। ஆனால் நம்முடைய தேவன் அதை பார்த்து இன்றைக்கு உங்கள் நடுவிலே அவர் வந்திருக்கிறார். लेकिन हमारा परमेश्वर उसे देखकर आज आपके உங்களை बीच में आए சந்திக்க அவர் வந்திருக்கிறார். आपसे मुलाकात करने वो आए हैं। நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. तुम उन्हें नहीं पहचाने, ஆனால் அவர் உங்களை அறிந்து வந்திருக்கிறார். लेकिन वो आपको पहचान कर आएंगे। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति हो। ஒன்றுமே இல்ல. कुछ भी नहीं है। ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे हैं இந்த வலது பக்கமா வலைய போடுங்கன்றாரு. दाहिनी तरफ जाल को फेंको करके कहे। வலைய போடுறாங்க, जाल को डालते गए, மீன் பிடிக்கிறாங்க. मछली पकड़ लेते गए। ஏராளமான மீன்கள் அங்க இருக்கிறது. बहुत सारी मछली वहां पर பக்கத்துல இருக்கிற எல்லாரும் இழுக்க கேக்குறாங்க. बगल के लोग को खींचने के लिए ஓகே, पूछ रहे हैं। இழுக்கறாங்க. वे खींच रहे हैं। பாருங்க, அந்த யோவான் முதலாவது அவரை அறிந்து கொள்கிறார். देखो पहला यूहन्ना उनको जान लेता है। அந்த யோவானுக்கு தான் தேவன் அதிகமான ஸ்லாக்கியத்தை, அவரை அறிந்து கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்தார். देखो यूहन्ना को ही परमेश्वर को अधिकतर जानने का जो मौका है उसे दिए। ஏனென்றால் क्योंकि அவன் वो அவருடைய उनका மார்பில் उनके सीने से சாய்ந்து கொண்டிருந்தான். झुका हुआ था। ஆண்டவருடைய இதய துடிப்பு அவனுக்கு தெரியும். परमेश्वर की दिल की धड़कन उसे पता थी। ஹல்லேலூயா, हालेलुया। ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிற दुनिया में के எல்லாருடைய सभी के துடிப்பையும் धड़कन को இப்போ ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறாங்க, மைண்ட் வாய்ஸ். अब एक आज जो है बार बार इस्तेमाल करते हैं माइंड वॉइस। அவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுன்றாங்க. उनकी माइंड की वॉइस मुझे सुनाई दे रही है। எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் கேக்குறோம். सभी की माइंड वॉइस को हम सुनते हैं, ஆனால் लेकिन தேவனுடைய परमेश्वर की அவருடைய மைண்ட் வாய்ஸ उनकी माइंड वॉइस को நீங்க அறிஞ்சிருக்கிறீங்களா? आप जानते हो क्या? எத்தனை முறை உங்களோடு அவர் பேசி இருக்கிறார். कितनी बार वो आपसे बात किए, எத்தனை முறை உங்களோடு உறவாடி இருக்கிறார். कितनी बार वो आपके साथ रिश्ता रखने आए, எத்தனை அற்புதங்கள் அவர் உங்களுக்கு செய்திருக்கிறார். कितने अद्भुत वो आपके लिए किए। எல்லாமே திறமையினால வந்தது. ये सब काबिलियत से आया। அவங்க எனக்கு செஞ்சாங்க, वो भाई ने मेरे लिए से இவங்க किया, எனக்கு தந்தாங்க नहीं इन्होंने मुझे दिया, என்று சொல்லிட்டு போயிடுறோமே. ऐसा कहकर हम चले जाते அவருடைய हैं। மைண்ட் வாய்ஸ் நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா? उनके माइंड वॉइस को आप समझे हो क्या? ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறதை கேட்கிற காதுகள் பாக்கியம் உள்ளவைகள். आज परमेश्वर आपसे बात करे, उन बातों को सुनने वाले कान जो है वो धन्य है। இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறதை आज परमेश्वर आपसे जो बात कर रहे हैं, உணர்ந்து கொள்ளுகிற இதயம் உள்ளவர்கள், एहसास करने वाले हृदय वाले பாக்கியம் உள்ளவர்கள். धन्य है। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் கர்த்தர் என்று அறிகிறார்கள். वे प्रभु है करके जानते गए, பேதுரு அவரை சந்திப்பதற்கு முதலாவது அவன் இறங்கி வருகிறான். और पतरस उनसे मिलने के लिए पहला उतर कर आता है। அவன் கரைக்கு வந்த பொழுதுதான், वो किनारे पे आने के बाद ही அங்கே இருந்துதான் அந்த காரியங்கள் தான் वहां पर के कार्य को ही அவனை உணர்த்துகிறதான காரியங்கள், उसे एहसास कराने वाली कार्य। இப்ப கவனிங்க பார்க்கலாம். अब यहाँ पर ध्यान दीजिए। கரிநெருப்பு போடப்பட்டிருக்கிறது. अब देखो कोयले की आग वहां पर रखी गई है, அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறது. उस पर मछली भी रखी हुई है, அப்பமும் வைக்கப்பட்டிருக்கிறது. और रोटी भी रखी हुई है। இப்ப பாருங்க, अब देखिए பேதுரு வந்து அதை பார்க்கிறாரு. पतरस आकर उसे देख रहे हैं। பேதுரு வந்து அதை பார்க்கிற பொழுது पतरस आकर उसे देखते समय அவருடைய எண்ண ஓட்டம், उनकी जो दिमाग में जो बातें चल रही அவருடைய மனதிலே ஓடுகிற அந்த எண்ண ஓட்டம், उनके मन में जो विचार दौड़ रही है, அதுதான் இப்பொழுது கவனிக்க வேண்டிய ஒன்று. अभी उसे ही ध्यान देने की एक बात है। நம்முடைய வாழ்க்கையிலையும் हमारे जीवन में भी இன்றைக்கு நம்முடைய நடுவில் தேவன் வந்திருக்கிறார் என்கிறதை அறிந்து, आज भी हमारे बीच में परमेश्वर आए इस बात को जानकर, இந்த பேதுனுடைய எண்ண ஓட்டம் इस पतरस का जो विचार जो दौड़ रहा है मन में, நம்முடைய வாழ்க்கையிலையும் வரும் என்று சொன்னால், हमारे जीवन में भी आएगा। तो இன்றைக்கு இந்த ஆராதனையின் முடிவிலே आज ये आराधना के अंत में நாம் ஒவ்வொருவரும்
हम हर एक व्यक्ति உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் கடந்து போகிறோம். जी उठे के समान यहाँ से जाएंगे। சத்தமா கை வைத்து ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? हाथ उठाकर जोश से आमीन बोल सकते हैं क्या? ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की स्तुति को। ஓகே, ஒவ்வொன்றாய் சொல்லுகிறேன், கவனிங்க பார்க்கலாம். देखो ये क्या कहते से बताता हूँ। மீனை பார்க்கிறார். मछली को देख रहे அந்த மீனை பார்த்த உடனே उस मछली को देखते ही அவருடைய என்ன ஓட்டை எங்க போகும் தெரியுமா? उनका मन का विचार कहाँ जा रहा है पता है क्या? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல लूका के 5वें अध्याय में இதே போலதான் इसी तरह ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, एक खालीपन का जीवन, ஒரு வெறுமையான ஒரு படகு एक खाली से भरा हुआ नाव காலை நேரத்துல வந்து सुबह के समय आकर அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். जालों को धो रहा है। அந்த வலையில ஒன்றுமே இல்லை. उस जाल में कुछ भी नहीं। அவன் என்ன ஓட்டம் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது. अब उसके विचार में ये बात இந்த दौड़ रही நாளுடைய है, காரியத்தை நான் எப்படி சமாளிப்பேன்? मैं आज के कार्य को कैसे संभालूंगा? ஒன்றுமே இல்லையே, अरे कुछ भी नहीं है, வாழ்வில் ஒன்றுமே இல்லையே. जीवन में कुछ भी नहीं है। எல்லாம் கவனிங்க பார்க்கலாம். अच्छे से ध्यान दीजिए, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் सभी के जीवन में இந்த ஒரு அனுபவம் வரும். ये एक अनुभव आता है। எங்க வாழ்க்கையில அந்த அனுபவம் வந்தது. हमारे जीवन में भी वो अनुभव आया है। ஒரு நாள் एक दिन சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்ல. खाने के लिए कुछ भी नहीं। அப்பொழுது 2 பிள்ளைகள், तभी 2 बच्चे, எங்க பாப்பா வந்திருக்கிறாங்க, மூத்த பொண்ணு வந்திருக்கிறாங்க. हमारी जो पहली बेटी है वो आई है। அவங்க எங்க மூத்த பாஸ் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. वो जाके हमारे जो वारिस सीनियर पास है जी वहां पर जाके उनके घर पे खाना அடுத்த खा के பையன் கை பையன், अभी अगला जो लड़का है वो हाथ में है। அவனுக்கு கொடுப்பதற்கு பால் இல்ல. अब उसको पिलाने के लिए दूध भी नहीं। அவனுக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் ஜெபம் பண்ணி குடிக்கிறோம். अब उसको हम सिर्फ पानी ही प्रार्थना करके दे रहे हैं நாங்களே தண்ணியை குடிச்சிட்டு தான் படுக்கிறோம். और हम भी पानी को पीकर ही सो रहे ஆனா हैं। எங்க பக்கத்துல தான் பாஸ்டருடைய வீடு, பெரிய பாஸ்டருடைய வீடு. लेकिन हमारे बगल में ही बड़े पास्टर सीनियर पास्टर का घर है। அவர் வீட்டுல போய் நான் என்ன வேணாலும் எடுத்துட்டு வரலாம். उनके घर पे जाके मैं जो चाहिए लेके आ எனக்கு सकता முழு हूँ, அதிகாரம் உண்டு. मेरे को पूरा अधिकार है। ஆனா அன்னைக்கு நான் போகல. लेकिन उस दिन मैं नहीं गया। அன்றைக்கு இரவு उस दिन रात को வெறுமையான படகுதான், खाली नाव, வெறுமையான வயிறு தான், खाली पेट, அப்படியே படுத்து விட்டோம். वैसे ही हम लेट के सो गए। அடுத்த நாள் अगले दिन ஒரு சகோதரி வர்றாங்க. एक बहन आती है, ஒரு கையில பையில அரிசியோடு வர்றாங்க. एक थैली में जो है चावल के साथ आती है। நல்லா கவனிங்க பார்க்கலாம். अब ध्यान दीजिए, அன்றைக்கு எனக்கு நான் எடுத்து வைத்திருக்கிற தசம பாக பணம் என் கையில இருக்குது. उस दिन मैंने दशमांश के लिए जो पैसे निकाल के रखे मेरे हाथ में है, 200 ரூபாய் இருக்குது. 200 रुपया है। ஏன்னா எனக்கு அன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வந்து 1000 ரூபாய் தான். क्योंकि उस दिन मुझे जो तनख्वाह जो पगार दी गई थी वो 1000 रुपए थी। அதுல 800 ரூபாய்க்குள்ள எல்லாம் முடிப்பதற்கு தேவன் அற்புதம் செய்வார். और उसी 800 रुपए में सब कुछ समाप्त करने के लिए परमेश्वर अद्भुत रीति So, से அந்த चलाते 200 थे। ரூபாய் தசம பாகம் இருக்கிறது. अब ये 200 रुपए दशमांश से நான் அதை எடுத்து मैं उसे उठाकर பையனுக்கு வேண்டிய சரலாக் வாங்கலாம், बेटे के लिए जो सेरलॉक जो ले எனக்கு வேண்டிய सकता எல்லாமே हूँ, வாங்கலாம். मेरे लिए जो चाहिए वो खरीद सकता हूँ, ஆனால் வாங்கவில்லை. लेकिन मैंने नहीं लिया। ஏனென்றால் क्योंकि தசம பாகம் என்பது दशमांश जो है விதை பணம். वो बीज का पैसा है। சொல்லுங்க பார்க்கலாம். बोलिए, தசம பாகம் என்பது दशमांश जो है விதை பணம். बीज का पैसा है। எந்த விவசாயியும் விதைய என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. कोई भी किसान देखो जो बीज के लिए जो दाना रखा है ना वो नहीं खाएगा, அதுங்க பண்டக சாலைக்கு தான் வரணும், वो भंडार में ही आना चाहिए, சபைக்கு தான் வரணும். वो कलीसिया में ही आना चाहिए। சிலர் தசம பாகத்தை பிரிச்சு ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புவாங்க. कुछ लोग दशमांश को बांट कर தசம अलग अलग பாகம் करके என்பது भेजते हैं। பிரித்து அனுப்புகிற ஒன்று அல்ல. दशमांश जो है अलग अलग करके भेजने की चीज नहीं है। யாராவது ஒரு பாஸ்டர் வருவாங்க, कोई एक पास्टर आएंगे ஏதாவது ஒரு ஊழியர் உங்க யூடியூப்லயோ டிவிலயோ வருவாங்க. या कोई पासवान आपके यूट्यूब या टीवी में आएंगे, உற்சாகம் அடைந்த உடனேவும் वो प्रोत्साहित होते ही அனுப்புகிறதற்கான பணம் அது அல்ல. भेजने के लिए वो पैसा नहीं, அது எல்லாம் பண்டக சாலைக்குரியது. वो सब भंडार का पैसा है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்றைக்கு சபை இல்லாதவங்க தான் जिसकी कलीसिया नहीं, தசமபாகத்தை குறித்து பேசுறாங்க. आज वही लोग दशमांश के विषय में बात कर रहे हैं। எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நாங்க சொல்லவா? हमारे जीवन के अनुभव को मैं आपको बताऊं எப்படி क्या? வந்தோம் நாங்க சொல்லவா? कैसे आए बताए क्या? ஆமென். आमीन। ஸ்தோத்திரம். स्तुति। நான் வருகிற பொழுது என்னோடு ட்ரெயின்ல ஒருவர் வந்தார். हम आने के समय हमारे साथ ट्रेन में एक जन आए, நான் பாலிடெக்னிக்ல படித்தவன். और मैं पॉलिटेक्निक क्या हूँ, நான் முடித்த வருஷத்துக்கு அடுத்த வருஷத்திலே அவர் நான் படித்த அதே பாலிடெக்னிக் வந்திருக்கிறார். मैं पढ़ाई खत्म करके अगले ही साल वही पॉलिटेक्निक कॉलेज में वो आए थे। இப்பொழுது அவர்
अभी वो மும்பையிலே ஒரு சொந்த வீடை வாங்கி மும்பை வாசியாக அவர் இருக்கிறார். मुंबई में खुद का घर लेकर मुंबई के वासी बनकर गए. நான் முடிச்சு போயிருந்தா मैं भी खत्म करके गया होता तो டெல்லியில கூட வீடு வாங்கியிருக்கலாம். दिल्ली में भी घर खरीद लिया हो सकता था. அழைப்பு அதுவல்ல. बुलाहट वो नहीं थी. நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत से लोग कहते हैं பாஸ்டர் தசமாவத்தை வாங்கி पास दशमान को खरीद நல்லா लेकर நல்லா இருக்கிறாரு, अच्छे से है, ரொம்ப பெருசா இருக்கிறாரு, बहुत बड़े हो गए, நாங்களா அப்படியெல்லாம் இருக்கிறோம். हम भी ऐसे. ஆமென். आमीन. நான் சொல்லுகிறேன், मैं कहता हूँ முழங்கால பார்க்கணும், घुटने को देखो, முழங்கால பார்க்கணும். घुटने को देखो. பாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, पास्टर जी ने कहा था ना, கிராமமா गाँव गाँव ஒரு டீ கூட குடிக்கிறதுக்கு பணம் இல்லாம एक चाय पीने के लिए भी पैसे नहीं थे, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும். सुबह से लेके शाम तक. ஹalleluya. हालेलुया. அதுதான் அந்த ஆசீர்வாதத்தினுடைய காரணமே அதுதான். वही आशीर्वाद का कारण है. ஹalleluya. हालेलुया. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर की அதை स्तुति. நாங்க எடுக்கல. तो हम उसे नहीं लिए. அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறமா उस एक अनुभव के बाद இந்த நாள் வரைக்கும் आज के दिन तक ஆண்டவர் சாப்பாட்டுக்கு ஒரு குறையுமே வைக்கல. परमेश्वर खाने के लिए कोई कमी नहीं रखे. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு 10 பேருக்கு குறையாம எங்க வீட்ல சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க. आज भी हमारे घर में 10 लोग से कम नहीं हुए, ஆனா ऐसे लोग ஒரு खाना खा रहे हैं, குறைவும் தேவன் வைக்கவில்லை. लेकिन एक भी कमी परमेश्वर नहीं रखे. அதே போலதான் எங்க மூத்த புள்ள பிடிச்சு 5th முடிச்சிட்டு 6th போகணும். उसी तरह हमारी जो बड़ी बेटी थी वो 5वीं खत्म அவன் करके 6वीं கேக்குறா, में जाना என்னை था. எந்த ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க? अब वो पूछ रहे कौन से स्कूल में मुझे இங்கிலீஷ் शामिल மீடியத்துல करोगे, போட போறீங்களா, इंग्लिश मीडियम में डालोगे क्या, தமிழ் மீடியத்துல போட போறீங்களா, या तमिल मीडियम में डालोगे क्या, என்ன செய்ய போறாங்க? क्या करने वाले हो? நாங்க சொன்னோம், हमने कहा ஜெபம் பண்ணு, प्रार्थना कर. ஆண்டவர் பணம் கொடுத்தா இங்கிலீஷ் மீடியம், परमेश्वर पैसा देंगे तो इंग्लिश मीडियम, இல்ல அப்படின்னா பேசாம தமிழ் மீடியத்துக்கு போயிரு. नहीं देते के तो चुपचाप तमिल मीडियम में चले जा. அந்த பிள்ளை ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா, எங்க ஜெபத்தை கேட்டாரா தெரியாது. उस बेटी की प्रार्थना परमेश्वर सुने या हमारी प्रार्थना परमेश्वर सुने पता नहीं. திடீரென்று ஒருவர் வந்தார், अचानक एक जन आए, நான் பழனிக்கு போகணும், मुझे पलनी में जाना है, ஆனா நான் ஆண்டிப்பட்டிக்கு வந்திருக்கிறேன், लेकिन मैं आंडीपट्टी में आ गया இது हूँ. ஆண்டவர் கொடுக்க சொன்னாரு. इससे परमेश्वर देने के लिए कहे, அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. वो दे के चले गए. அந்த நாள் முதல் उस दिन से लेके இந்த நாள் வரைக்கும் आज के दिन तक படிப்பதற்கும் தேவன் ஒரு குறை வைக்கவில்லை. पढ़ाई लिखाई के लिए भी कोई कमी नहीं रखे. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வெறுமையான படகு, खाली नाव, வெறுமையான ஒரு வாழ்க்கை खाली जीवन ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறார். परमेश्वर लेकर जा रहे हैं. ஆழத்துல போட சொல்றாரு. कहते कि गहराई में डाल, வலை மீன் பிடிக்கிறார்கள். और मछलियां पकड़ रहे हैं. 2 மடங்கு 2 படகுகளும் 2 गुना 2 नाव அமிழ்ந்து போகத்தக்கதாக डूबे वैसा ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். परमेश्वर अद्भुत किए. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கும் आज भी நீங்கள் தேவனை மாத்திரம் சார்ந்திருப்பீர்கள் என்றால் सिर्फ परमेश्वर पे निर्भर हो तो அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். वो आपके लिए अद्भुत करेंगे. அந்த நேரத்துல மனுஷனை தேடி போயினீங்கன்னா उसी समय मनुष्य के ढूंढ कर जाएगा तो அந்த நேரம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலாம். उस समय एक अद्भुत हो सकता है, ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. लेकिन वो निरंतर नहीं होगा. ஆனால் தேவன் அற்புதம் செய்தால் लेकिन परमेश्वर अद्भुत அது करेंगे तो நிரந்தரமான அற்புதமாக இருக்கும். वो निरंतर अद्भुत बनकर रहेगा. ஹalleluya. हालेलुया. யாருடைய வாழ்க்கை வெறுமையா இருக்குது? किसका जीवन खाली से भरा है? யாருடைய படகு வெறுமையா இருக்குது? किसका नाव खाली से है? யாருடைய வயிறு வெறுமையா இருக்குது? किसका पेट खाली है? யாருடைய கையில ஒண்ணுமே இல்ல? किसके हाथ में कुछ नहीं யாருடைய है? பாக்கெட்டும் வெறுமையா இருக்குது? किसका जेब पैकेट में कुछ யாருடைய नहीं பர்ஸ் है? வெறுமையா இருக்குது? किसका बटवा पर्स खाली है? எனக்கு தெரியாது. मुझे नहीं पता, ஆனால் ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். लेकिन मेरा இது परमेश्वर इस बात को உங்களுக்கான जानता ஒரு है. காலை நேரம். ये आपके लिए एक सुबह இது का समय உங்களுக்கான है. ஒரு காலை நேரம். ये आपके लिए एक सुबह का உங்களுக்கு समय ஒரு है. அற்புதத்தை தேவன் செய்வதற்காக आपके लिए परमेश्वर एक अद्भुत करने के लिए நாம் அறியாத ஒரு நபர் हम जिससे नहीं இந்த जानते இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். इस जगह पे वो मंडरा रहे இன்றைக்கு ஒரு हैं. அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். आज एक अद्भुत परमेश्वर आपके लिए உங்கள் करने वाले வாழ்க்கை हैं. ஆசீர்வதிக்கப்பட போகிறது. आपका जीवन आशीषित होने वाला है. தேவன் சொல்லுகிறார், परमेश्वर कह रहे இன்று हैं, கண்ட எகிப்தியனை இனி காண மாட்டாய். आज देखे मिस्रियों को फिर से नहीं देखोगे. இன்று பார்க்கிற அந்த வெறுமை உன் வாழ்க்கையில காணப்படாது. आज जो खालीपन को तो देख रहे आगे तो उसे नहीं देखेगा. நிறைவான ஆசீர்வாதத்தை, भरपूर की आशीर्वाद को, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை, भरकर बहने वाले आशीर्वाद को, மற்றவர்களுடைய படகையும் நிரப்புகிற ஆசீர்வாதத்தை दूसरों के नाव को भी भरने वाला आशीर्वाद தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். परमेश्वर आपको देने वाले हैं. ஹalleluya. हालेलुया. அது
அதுதான் அந்த மீன் அவனுக்கு உணர்த்துகிற ஒன்று. वही उस मछुआरे को जो एहसास हुआ, இதே போலதான் ஒரு நாள் வெறுமையாயிருந்தேனே, इसी तरह एक दिन में खाली था, என் வாழ்க்கை படகை தேவன் நிரப்பினாரே, मेरे जीवन के नाव को परमेश्वर भरे। இன்றைக்கும் அதே அனுபவத்தில் இருந்தேன். आज भी मैं वही अनुभव में था, இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையின் படகை ஆண்டவர் நிரப்பினாரே. आज भी मेरे जीवन के नाव को भरे। அவன் என்ன ஓட்டத்தில் அந்த மீன் அதை அவனுக்கு உணர்த்தி காட்டினது. उसके विचारों में ये मछली जो पकड़े उसे एहसास कराई। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்து அப்பத்தை பாருங்க பார்க்கலாம். அப்பம், अगला देखिए वहां पे रोटी रखी हुई है, அதுல ரெண்டு அனுபவம் இருக்கிறது. उसमें दो अनुभव है। ஒன்று एक 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு தேவன் கொடுத்த ஒரு அனுபவம். 5 रोटी 2 मछली से परमेश्वर कई हजारों को जो खिलाए वो अनुभव। அது அந்த வெறுமையான படகுனுடைய வாழ்க்கையில இருந்து அதை நான் உங்களுக்கு அதை சொல்லிவிட்டேன். उससे मैं वो खाली नाव के जीवन से मैंने आपको बता दिया। ஆனால் இப்பொழுது இந்த இடத்துல நான் சுட்டி காட்டுகிற ஒன்றை நீங்கள் கவனிக்க நான் உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். लेकिन इस जगह पर आपको ध्यान से सुनने के लिए एक दर्शाने वाली बात मैं आपको बताता हूँ। ஆண்டவருடைய அந்த கடைசி பந்தின் நேரம், परमेश्वर का अंतिम प्रभु भोजन का समय, ஆண்டவர் அப்பத்தை எடுக்கிறார், परमेश्वर रोटी को उठाए, அதை பிட்கிறார், उसे तोड़े, அவர்களுக்கு கொடுக்கிறார். उनको बांट दिए, நீங்கள் வாங்கி புசியுங்கள், आप लेकर खाइए, இது உங்களுக்காக ये आपके लिए பிட்கப்பட போகிற टूटने वाली என் சரீரத்திற்கு அடையாளம். मेरे शरीर की निशानी है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அனுபவத்துக்கு முன்னாடி उस अनुभव के सामने அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். यूहन्ना के 13वें अध्याय में हम देखते हैं, அந்த யோவான் மாத்திரம் தான் எழுதி இருக்கிறார். उसे यूहन्ना ही लिखेंगे। அவர் சீஷர்களுடையதான பாதங்களை ஆண்டவர் கழுவுகிறார். वो जो है प्रभु यीशु चेलों के पैरों को धोते गए। அது யாரும் செய்ய முடியாது. उसे कोई नहीं कर सकता, எந்த தலைவனும் அதை செய்ய முடியாது. किसी भी प्रधान लीडर ने उसे नहीं किया। ஓட்டு போட வருகிற பொழுது வேணா உங்க பாதத்தை தொடலாம். देखो वोट जब मांगने आते तो आपके पैरों को चाहे तो छू सकते हैं, அதுக்கப்புறமா उसके बाद நீங்க அவரை பார்க்கவே முடியாது. आप उन्हें देख ही नहीं सकते। அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது. वो कहाँ पर है वही नहीं पता चलेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் இயேசு लेकिन प्रभु यीशु பேதுருடைய பாதத்தை கழுவுகிறார். पतरस के पैरों को धो रहे गए। பேதுரு சொல்றாரு, पतरस कह रहे गए, ஆண்டவரே परमेश्वर நீங்க என் பாதத்தை கழுவ கூடாது, आप मेरे पैरों को मत धोइए, நீங்க என் பாதத்தை கழுவ கூடாது. आप मेरे पैरों को मत धोइए। ஆனா ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कह रहे, நான் உன்னை கழுவாவிட்டா, मैं तुझे नहीं धोऊंगा நான் तो, உன்னை கழுவாவிட்டா. मैं तुझे नहीं धोऊंगा तो। ஆண்டவர் நம்மை கழுவுவதற்கு परमेश्वर हमें धोने के लिए நாம் இடம் கொடுக்க வேண்டாம். हमें जगह देना आगे। ஹல்லேலூயா. हालेलुया। நிறைய பேர் சொல்வாங்க, बहुत से लोग कहते हैं நாங்க நல்லானதுக்கு அப்புறமா हम अच्छा होने के बाद சர்ச்சுக்குள்ள வரோம்னு சொல்லுவாங்க. हम चर्च में आएंगे। ஏன் பிரதர் வரல? क्यों भाई आप नहीं आए? சின்ன பிரச்சனை பாஸ்டர், छोटी सी परेशानी थी அதனால வரல पास्टर, பாஸ்டர். इसलिए नहीं आया। அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் अनेक परमेश्वर के बच्चे அந்த கர்த்தருடைய பந்தியின் நேரத்துல परमेश्वर के प्रभु भोजन के समय எழுந்து போவாங்க. उठ के जाते गए। அது ஒரு போதருடைய இதயத்துக்கு தான் அந்த வலி தெரியும். वो एक पासबान के हृदय को उसका दर्द पता है। எத்தனையோ நேரங்கள்ல कितने बार அவங்கள பார்த்து கதறி அழுது இருக்கிறோம் உள்ளத்துல. उन्हें देखकर बिलक कर रोए मन में, கர்த்தருடைய பந்திக்கு வராம போறாங்களே ஆண்டவரே, प्रभु भोजन में नहीं आए बिना जा रहे நீங்க परमेश्वर, கொடுக்கிற அந்த பந்திக்கு வராம போறாங்களே ஆண்டவரே. यहाँ पर देने वाले भोजन में आए बिना जा रहे। அவங்கள்ட்ட போய் தனிப்பட்ட விதத்துல கேட்டா, उनसे अगर व्यक्तिगत अकेले में जाकर குடும்பத்துல पूछते இந்த तो பிரச்சனை பாஸ்டர், परिवार में एक परेशानी थी पास्टर, நேற்று இந்த மாதிரி ஒரு சூழல் பாஸ்டர், कैसे कल ऐसी एक இல்ல இந்த परिस्थितियों की மாதிரி पास्टर, ஒரு காரியத்தில் நான் விழுந்துட்டேன் பாஸ்டர், इस प्रकार के कार्य में मैं गिर गया पास्टर, அதனால நான் வர விரும்பல பாஸ்டர். इसलिए मैं नहीं आता हूँ पास्टर। அந்த வலி எங்களுக்கு தான் தெரியும். वो दर्द हमें ही पता है। நின்னு பலிபீடத்துல நின்னு அழுவோம். वेदी पे खड़े रह के रोते गए। நிறைய நேரம் எங்களுடைய கண்ணீரை நீங்க பார்க்க முடியாது. बहुत सी बार आप हमारे आंसुओं को देख नहीं पाओगे, ஆனா உள்ளத்துல நாங்க அழுதுகிட்டு இருப்போம். लेकिन मन के अंदर हम रोते रहते गए। என் பிள்ளை போறாங்களே ஆண்டவரே, मेरा बच्चा जा रहा है प्रभु, இந்த பந்தியில பங்கு பெறாம போறாங்களே ஆண்டவரே. प्रभु भोजन में भाग लिए बिना जा रहा है। ஏனென்றால் இந்த திருச்சபையில அது ஒரு உன்னதமான ஒன்றாக வைத்திருக்கிறோம். क्योंकि कलीसिया में वो एक परम प्रधान की चीज है। தேவனோடு இருக்கிற அந்த நெருக்கமான அந்த உறவை, परमेश्वर के साथ को करीबी रिश्ता, அந்த உணர்கிற அந்த நேரம், அந்த நேரம் उसे एहसास करने का समय, वो समय है। நாம் யார் என்கிறதை हम कौन है कर சரியாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு நேரம், सही तरीके से समझने का समय है वो। ஏனென்றால் பேதுருவை ஆண்டவர் கழுவ வேண்டும் என்று விரும்புகிறார். क्योंकि परमेश्वर पतरस को धोना चाहते हैं। சோ இன்றைக்கோ आज भी தேவன் परमेश्वर உங்களை
आपको கழுவ வேண்டும் என்று விரும்புகிறார். धोना चाहते हैं, நீங்கள் கழுவப்பட வேண்டும். आपको भी धोया हुआ रहना है, நீங்கள் கழுவப்பட வேண்டும். आपको धोया हुआ रहना है। ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कह रहे முழுகினவன் जो है முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், जो डूब गया वो पूरा शुद्ध है, ஆனால் அவன் கால்கள் கழுவப்பட வேண்டும். लेकिन उसका पैर को धोना அவன் चाहिए, கால்கள் கழுவப்பட வேண்டும். उसका पैर को धोना चाहिए। ஏன்? क्यों? சில நேரங்களிலே कुछ समय में சங்கீதம் 1வது அதிகாரத்தில் 1வது சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி भजन संगीता के पहले संगीता में जो कहा गया है, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் दुष्ट व्यक्ति की सलाह पर ना चल, பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் पापियों के मार्ग में खड़ा ना हो, பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலே உட்காராமலும், ना टट्टा करने वालों की मंडली में बैठना। சில நேரங்களில் நம்முடைய பாதைகளிலே நாம் போகிற பொழுது कुछ समय हमारे मार्ग में हम जाते समय துன்மார்க்கனுடைய வழிகள், दुष्ट लोगों की राह पर, பாவிகளுடைய வழிகள், पापियों के रास्ते में, பரியாசக்காரருடைய வழிகள், टट्टा करने वालों के रास्ते में, இவைகளிலே போகிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. ऐसे इनके रास्ते में जाने का अनुभव हमारे जीवन में आता है। இங்க எப்படின்னு தெரியல, आप कैसे मुझे नहीं पता, ஆனா இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா लेकिन ये कोरोना के समय के बाद, எல்லா யூடியூபையும் மக்கள் பார்த்ததுக்கு அப்புறமா सारे यूट्यूब को लोग देखने के बाद, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் सारे सभी के जीवन 2 में பேர் சேர்ந்துட்டா दो जन मिल गए तो விமர்சனத்தை தவிர देखो वाद विवाद को छोड़कर ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு आत्मिक जीवन के लिए, வளர்வதற்கான சம்பாஷணைகள் இன்றைக்கு இல்லை. प्रगति करने के लिए वार्तालाप आज नहीं है। ஆமென். आमीन। நீங்க நினைக்கலாம், आप सोच सकते हो இதெல்லாம் பாஸ்டருக்கு எப்படி தெரியும்? ये सब पास्टर जी को कैसे पता? பாஸ்டர் எதுவும் சொல்லிக்கொண்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரா? पास्टर जी कुछ उनको बताकर लेकर எதுவும் आए சொல்ல क्या, சொல்லியிருக்கிறாரா? या कुछ कहने के लिए बोले क्या? அவர்கிட்ட ஒன்றும் நான் பேசல, அவர் எனக்கு என்ன தெரியும் ஒன்று தெரியாது. देखो उनसे मैं कुछ नहीं बात किया, वो भी मुझसे बात नहीं कि कुछ पता नहीं, ஏன்னா அந்த 30 வருஷம் ஊழியத்தில் அனுபவத்தில் இருக்கிறோம். क्योंकि हम इस 30 साल की सेवकाई के अनुभव में ना, மக்களுடைய அனுபவம் எங்களுக்கு தெரியும்ல, लोगों का अनुभव हमें पता है ना, எங்களுக்கு தானே உங்க அனுபவம் நிறைய தெரியும். हमें तो उनका अनुभव अच्छे से पता है। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்கன்னு தெரியாது, आप में से कितने लोग वाद विवाद कर रहे पता नहीं, யார் யார் என்னென்ன பேசுனீங்கன்னு தெரியாது. क्या क्या बोले आप लोग पता नहीं, ஆனா நாங்க அதை கேட்கறதுக்கு முன்னாடி लेकिन हम उस बात को सुनने से पहले ஆண்டவர் அதை கேட்டுட்டாரு. परमेश्वर से सुन लिए। நீங்க பேசும்போதே கேட்டுட்டாரு. आप जब उसे बात की तभी நீங்க सुन அதை लिए, நீங்க இதயத்துல சிந்திக்கும் போதே அவர் அதை அறிஞ்சிட்டாரு. इसलिए आप हृदय में सोचते समय उस बात को वो जान लिए। இன்றைக்கு आज அவைகள் वे கழுவப்பட வேண்டும். धो दिए जाने चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। must be cleansed. उसे शुद्ध होना चाहिए, கட்டாயமாய் அவைகள் கழுவப்பட வேண்டும். उसे धोना अनिवार्य है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों पता है क्या? உங்களுக்காக आपके लिए ஜெபிக்கிறதுல, प्रार्थना करने में, கண்ணீர் வடிக்கிறதுல, आंसू बहाने में, உங்க ஊழியக்காரனுடைய குடும்பத்தை போல आपके पास्टर जी के परिवार के வேற யாராலையும் அதை செய்ய முடியாது. और कोई उसे नहीं कर सकता। ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு தெரியும், मुझे पता है தூங்காத இரவுகள் எத்தனையோ இரவுகள், कितने ऐसे रातें जिसमें हम नहीं सोए, சாப்பிடாத நேரங்கள் எத்தனையோ நேரங்கள், खाना नहीं खाए, ऐसे कितने रात है, எல்லாமே இருந்தும் सब कुछ होने के बावजूद அனுபவிக்காமல் இருந்த நாட்கள் எத்தனையோ நாட்கள் உண்டு. अनुभव नहीं किया, ऐसे कितने सारे दिन है। ஒரு சந்தோஷமான ஒரு இடத்துக்கு போனா கூட, एक खुशी के जगह पर गए तो भी என் சபையில அந்த குடும்பம் அப்படி இருக்கிறாங்களே, मेरे कलीसिया में वो परिवार அந்த ऐसा பிள்ளைகள் है, அப்படி இருக்கிறாங்களே, वो बच्चे ऐसे गए, அவங்க அதை அனுபவிக்கல, वे बच्चे उसे अनुभव नहीं நாம किए, அதை அனுபவிக்கலாமா? हम उसे अनुभव करें क्या? அன்று நினைத்து उसे सोच कर சந்தோஷமான இடங்களுக்கும் போகாத நாட்கள் எத்தனையோ நாட்கள் உண்டு. खुशी के जगह पर भी नहीं गया, ऐसे कितने बार गए, அப்படியே போனாலும் ऐसे गए तो भी அந்த பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு போன நாட்கள் உண்டு. उन बच्चों को भी साथ ले गए, ऐसे दिन थे। என் பிள்ளைங்க இருக்கிறாங்க சாட்சிக்கு, நீங்க கேட்டுக்கங்க. मेरे बच्चे हैं गवाही के लिए, आप उनसे पूछ लीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் நினைக்கிற மாதிரி ஊழியக்காரருடைய குடும்பம் அல்ல. हम जैसे सोचते ऐसे पासबान का परिवार नहीं गए। சபைக்காக, कलीसिया के लिए, உங்களுக்காக आपके लिए எந்த அளவுக்கு கிரயம் செலுத்த முடியுமோ जितना दूर तक कीमत दे அந்த सकते हैं, அளவிற்கு उतना दूर तक கிரயம் செலுத்துகிறவர்கள் தான் कीमत देने वाले ही உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள். आपके लिए दिए वे परमेश्वर के पास बांध गए। அது எனக்கு நல்லா தெரியும் பாஸ்டர் मुझे अच्छे से पता है पास्टर। அப்படின்னு சொல்றவங்க நல்லா கை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ऐसे बोले ना, हाथ उठाकर आमीन बोलिए। நான் உங்க எல்லா கையை நான் பார்க்க விரும்புறேன். मैं आप सभी के हाथों को देखना चाहता हूँ। இல்லைன்னா இல்லை பாஸ்டர், ஏதோ ஒன்று இருக்கு பாஸ்டர் அப்படின்னா
नहीं तो कुछ नहीं पास्टर, ऐसे ही कुछ है तो இப்போ அது கழுவப்படணும். अभी वो धो देना இப்போ चाहिए, அது கழுவப்படணும். अभी वो धो देना चाहिए। துன்மார்க்குடைய ஆலோசனை வேண்டாம். दुष्टों की सलाह नहीं चाहिए, பாவிகளுடைய வழிகள் வேண்டாம். पापियों की मार्ग नहीं चाहिए, பரியாசக்காரர்கள் உட்காரியிட வேண்டாம். टट्टा करने वालों की मंडली में बैठना नहीं அங்க चाहिए। போனா இதுதான் பேசுவாங்க அப்படின்னா वहां पर जाते तो ऐसे ही बात करते हैं, அந்த तो இடத்துக்கு போவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. उस जगह पर जाने को रोकना आपके लिए अच्छा है। அந்த நபருடைய போன் கால் அழைப்பை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. उस व्यक्ति का फोन कॉल को आप काट देना अच्छा है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஸ்தோத்திரம். स्तुति हो। பேதுனுடைய உள்ளம் पतरस का हृदय, அவர் கழுவினதை उन्होंने जो धोया நினைவு கூர்ந்தது. उसे याद किया। இன்றைக்கும் आज भी சிலருடைய कुछ के பாதங்கள் पैर கழுவப்பட धोने के लिए தேவன் விரும்புகிறார். परमेश्वर चाहते हैं। ஹalleluya. हालेलुया, தண்ணி எடுத்து வச்சிருக்கிறாரு. जल को उठा के रखेंगे, அப்ப தண்ணி இருந்தது, तभी जल था। இப்போ अभी அவருடைய ரத்தம், उनका लहू, அந்த பிற்கப்பட்ட அந்த சரீரம், वो टूटा हुआ उनका शरीर। இந்த பெரிய வெள்ளிக்கிழமை வாரங்களிலே देखो जब गुड फ्राइडे का दिन आता है, எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு பிரசங்கியர் வந்திருந்தார். हमारे कलीसिया में एक प्रचारक आए थे। அந்த கல்வாரி காட்சி அவர் இப்படி விளக்கமாக அதை எங்களுக்கு சொன்னார். वो कलवारी के दृश्य को जो है हमें अच्छे से समझा कर बताए। ஆண்டவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று அதிலே சொல்லப்படுகிறது. परमेश्वर अपने आप को एक दोष के लिए जो है बलिदान के रूप में दिए करके कहा गया है। ஒருவர் எப்பொழுதுமே பலி செலுத்துகிற பொழுது एक व्यक्ति हमेशा ही बलि चढ़ाते समय வரிசையாகத்தான் பலி செலுத்த வேண்டுமா? क्रमांक अनुसार ही बलि चढ़ाना है। முதல்ல पहला சர்வாங்க தகன பலி, जो होम बलि है, முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். पूरी तरह से अर्पण करने का एक अनुभव। அந்த பலி பலிபீடத்துக்கு வருகிற பொழுது वो बलि जब वेदी पे आता है, அது எந்த மிருகம்னே தெரியாது. वो कौन सा जानवर था पता ही नहीं அதுதான் चलता। முதல் அனுபவமா. वही पहला अनुभव। அப்ப அந்த ரோம போர் சேவர்கள் तो जो रोम के सैनिक लोग हैं, அந்த அந்த வாரை எடுத்து அடிக்கிற பொழுது, वो चाबुक को लेके मारते समय, அதை சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிற பொழுது, वो इतिहास के जो भी शास्त्री लोग हैं, वो जब कहते हैं அந்த வாரினுடைய நுனியில उस चाबुक के कोने में உடைக்கப்பட்ட கற்கள் இருக்குமா? टूटे हुए जो पत्थर होते थे। ஏனென்றால் क्योंकि நியாயப்பிரமாணத்துக்கு ஒருவன் மீறினால் व्यवस्था का कोई अगर उल्लंघन करता है तो அவன் மேல கல் எறியணும். उसके ऊपर पत्थर फेंकना है। அவ பாருங்க, அந்த அந்த கல் எடுத்து பாருங்க. अब देखिए उस पत्थर को उठाकर, அது அந்த அந்த வெடித்து வருகிற பொழுது அந்த கற்கள் எப்படி இருக்கும்? जब एक पत्थर टूट कर बिखरता है तो कैसे होता है? நுனி கூர்மையா இருக்கும். उसका जो कोने का हिस्सा है वो बहुत ही नोकीला அப்ப होता है। அந்த வாரை வச்சு அடிச்சு அவரை கொண்டு வர்றப்போ तो चाबुक से मार कर उन्हें लेकर आते समय ஏசாயா அதை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்கிறார், एसाया भविष्य वक्ता उसके बारे में कहते நாம் समय அவரை कहते, பார்க்கிற பொழுது हम उन्हें देखते समय விரும்பத்தக்க ரூபம் அவரிடத்துல இல்லையா? हम उन्हें पसंद करे चाहे ऐसा रूप उनका नहीं था। அப்ப முழுவதுமாக நொறுக்கப்படுகிற ஒரு அனுபவம். तो पूरी तरह टूटने का एक अनुभव। சோ அந்த பேதுருவுடைய எண்ண ஓட்டத்துல तो पतरस के उसके विचार में அந்த அப்பத்தை பிட்கிற பொழுது उस रोटी को तोड़ते समय அவருடைய சரீரம் எப்படி பிட்கப்பட்டது? उनका शरीर कैसे टूटा। முழுவதுமாக அவர் பிட்கப்பட்டாரே. वो पूरी तरह टूट गए। என்னை கழுவுவதற்காக, मुझे धोने के लिए, என்னை சுத்திகரிப்பதற்காக, मुझे शुद्ध करने के लिए, என்னை மீட்பதற்காக मुझे छुड़ाने के लिए தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தாரே. अपने आप को पूरी तरह सौंप दिए। சோ அந்த எண்ண ஓட்டத்துல அப்படியே அவனுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. अब उनके विचारों में ऐसा ही बातें दौड़ रहे हैं। ஹalleluya, हालेलुया। அடுத்து அந்த கரி நெருப்பு பக்கத்துல வருகிறேன். अगला वो कोयले की आग के करीब आते गए। இந்த கரி நெருப்பு அவருக்கு எதை காட்டியிருக்கோம்? ये कोयले की आग उन्हें क्या दर्शाई होगी? கவனிக்கிறோன்னு சொல்றாங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். जो ध्यान से सुने आमीन बोलिए। ஆமென். आमीन। சத்தமா ஒரு ஹalleluya. जोर से हालेलुया। ஏன் தெரியுமா சொல்றோம்? क्यों कहने के लिए कहते पता है क्या? நிறைய நேரம் ஆண்டவர் நம்ம கூட பேசுறப்போ बहुत सी बात जब परमेश्वर हमसे बात करते गए நம்ம தூங்கிடுவோம். हम सो जाते गए। உண்மையா சொல்றேன், सच कह रहा हूँ, இதெல்லாம் அனுபவத்துல வந்ததுனால தான் சொல்றேன். ये सब अनुभव में आई हुई बातें इसलिए कह रहा हूँ। ஹalleluya. हालेलुया। சில நேரம் எதிர்பார்ப்போம். कुछ समय उम्मीद करते हैं। பாஸ்டர் சொல்றாரு பாத்தீங்களா, ஸ்பெஷல் மீட் இருக்கும், அது வைப்போம் இது வைப்போம். पास्टर जी कहते ना हम स्पेशल मीटिंग रखे, ये मीटिंग रखे, वो मीटिंग रखे, இவங்கெல்லாம் வரணும் நாங்க எதிர்பார்ப்போம். ये सब आने चाहिए करके उम्मीद करेंगे, ஆனா ஒருத்தருமே வந்திருக்க மாட்டாங்க. लेकिन कोई नहीं आए रहते। நாங்க எதிர்பார்க்கிற நபரே வர மாட்டாங்க. उम्मीद जिस व्यक्ति पे करते वही नहीं आते।
அதே நேரத்துல अनेक समय ஆண்டவர் நம்மோட பேசுவார்னு எனக்கு நல்லா தெரியும். परमेश्वर हमसे बात करने वाले करके இவங்க अच्छे கூட से पता है, ஆண்டவர் இடைப்படுகிறார் நல்லா எங்களுக்கு தெரியும். इन्हीं से परमेश्वर बात करे करके मैं अच्छे से पता है, ஆனா அந்த நேரம் நம்ம தூங்கிட்டு இருப்போம். लेकिन उसी समय हम सोते रहते हैं। டைரி எடுத்து பார்த்தா डायरी को खोल कर देखोगे तो கிறுக்கல்கள் மாத்திரம் தான் இருக்கும், सिर्फ उसमें वहां पे खोजा हुआ ऐसे रहेगा, கோடுகள் மாத்திரம் தான் இருக்கும். सिर्फ लाइन वहां पर रहेगा। நாம நினைக்கணும் हमें सोचना है அந்த நேரம் தான் கர்த்தர் என்னோடு பேசின நேரம், वही समय था जब परमेश्वर मुझसे बात कर रहे थे, எனக்கான வார்த்தையின் நேரம். मेरे लिए जो वचन थी उसी समय थी, ஆனா நான் கோடு மட்டும் தான் கிறுக்கி வச்சிருக்கிறேன். लेकिन सिर्फ मैं लाइन खोज खोज के रखा हूँ। ஓகே பரவாயில்ல, ओके कोई बात नहीं, தேவன் இப்ப பேசுறத கவனிங்க பார்க்கலாம். परमेश्वर अभी जो आपसे बात करे से ध्यान से सुनिए। பாஸ்டர் இருக்கிறேன் பாஸ்டர், पास्टर मैं यहीं पर हूँ, புரியுது பாஸ்டர், मुझे समझ में आ रहा है, நீங்க சொல்றது எனக்கு புரியுது பாஸ்டர். आप जो भी कह रहे हैं मुझे अच्छे से समझ में आ रहा है। தமிழ் तमिल ஹிந்தி हिंदी புரியுறதா? समझ रहा है? அல்லேலூயா, हालेलुया। சூப்பர் பாஸ்டர், நல்லா தேங்க்யூ. சிலர் தடுமாறுவாங்க, ஆனால் கரெக்டாக ஸோ அந்த ஸ்பிரிட் ஒத்து வரும்போது தான் நல்லா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்। ஸோ இதுலேருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் தேவன் நம்மோட என்ன செய்கிறாரு, இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. இல்லைன்னா வார்த்தை கிடைக்க தடுமாறிட்டு இருப்பாங்க. ஆண்டுக்கு சார் தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி கவனிங்க பார்க்கலாம். अब यहाँ पर ध्यान दीजिए, கரி நெருப்பு ये कोयले की आग எதை காட்டுது? किसे बताता है? ஆண்டவரை மறுதலிக்கிற அந்த நேரம், परमेश्वर को इनकार करने का समय। பேதுரு என்ன செய்து கொண்டிருந்தார்? पतरस क्या कर रहे थे? குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். वो ठंडी में आग सेक रहे थे, குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். ठंडी में आग से गर्मी सेक रहे थे। அந்த கரி நெருப்பு அவருடைய வாழ்க்கையை உணர்த்துகிற ஒரு காரியம். वो कोयले की आग उनके जीवन को दर्शाने वाली कार्य है। ஆண்டவரை நான் மறுதலிச்சிட்டனே, मैंने परमेश्वर का इनकार किया। 3 முறை சொன்னார் ஆண்டவர். 3 बार कहे, 3 முறை, 3 बार, 3 முறை. 3 बार। அதே போலதான் இதே பேதுரு 3 முறை தன்னுடைய சுய பலத்தை அவர் சார்ந்து நின்றிருக்கிறார். उसी तरह पतरस 3 बार अपने खुद के बल पे निर्भर रहे। நிறைய பேர் சொல்லுவாங்க, बहुत से लोग कहते हैं அதெல்லாம் உங்க பைபிள் எல்லாம் பின்பற்ற முடியாது சார், हाँ देखो आपके पवित्र शास्त्र के அந்த पीछे नहीं आ கட்டளைப்படியே सकते, வாழ முடியாது சார். उस आज्ञा के अनुसार बिल्कुल नहीं जी सकते। உண்மைதான். सच है, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது मसीह जीवन जो है சுய பலத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல, अपने खुद के बल से जीने का தேவ जीवन नहीं, பலத்தில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. परमेश्वर के बल से जीने का जीवन है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। அந்த கரி நெருப்பு वो कोयले की आग, ஆண்டவரை விட்டு பின்வாங்கின அந்த அனுபவத்தை वो परमेश्वर से जो पीछे के उस अनुभव को அவருக்கு அதை உணர்த்தி காட்டினது. उन्हें एहसास कराया। எவ்வளவு நெருக்கமா இருந்தோம், इतना दबाव के बीच எவ்வளவு வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு கொடுத்தார். इतना प्रकट परमेश्वर हमें दिए। அந்த மத்திய 16ஆம் அதிகாரத்துல मत्ती के 16वें अध्याय में சபையை குறித்த அந்த வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பதற்கு முன்பதாக कलीसिया के विषय में परमेश्वर एक स्पष्टीकरण देने से இயேசு पहले யார் என்கிற ஒரு வெளிப்பாட்டை பெற்றவர் இந்த பேதுரு. यीशु कौन है करके इस प्रकाशित को पाए हुए पतरस। நல்லா கவனிங்க பார்க்கலாம். अच्छे से ध्यान இதே दीजिए। போலதான் उसी तरह தேவனை நெருக்கமாய் அறிந்திருந்த அநேகர், परमेश्वर को बहुत ही करीबी से जानने वाले कुछ लोग, உங்களிலே சிலர், आप में से कुछ लोग, இல்லை என்றால் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள், नहीं तो व्यक्तिगत रूप में आप लोग, நான் இன்னும் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீ என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். मैं और एक शब्द का इस्तेमाल करना चाहता हूँ, तू कर कर, ஏன்னா என்னோட வயசுல நீங்க முதிர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, क्योंकि मुझ में उम्र से भी बड़े हुए बहुत लोग हो, ஆனாலும் फिर भी தனிப்பட்ட விதத்திலே व्यक्तिगत रूप में நீ தேவனை மறுதலித்தாய் என்கிற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். तू परमेश्वर का इनकार के शब्द का मैं प्रयोग करता हूँ। ஐ எம் சாரி டு சே தட், मुझे क्षमा कीजिए इस बात कहता हूँ मैं, ஆனாலும் फिर भी இன்றைக்கு சொல்லுகிறேன், आज मैं कहता हूँ குளிர் காய்ந்து கொண்டிருந்த ஒரு அனுபவம், ठंडी में गर्मी सेकने की अनुभव, உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்த ஒரு அனுபவம், दुनिया के साथ दुनिया वाले के समझने தேவனுடைய का अनुभव, நெருக்கமான வெளிப்பாட்டை பெற்றவர்கள் பெற்ற நீ परमेश्वर की करीबी प्रकाशित को पाया हुआ तू இப்பொழுது உலகத்தோடு ஒன்றித்து போய்விட்டாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். अब तू भी दुनिया के साथ एक हो गया करके परमेश्वर कह रहे அதிலே हैं। நீ குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறாய். वहीं पे तो दंड में गर्मी सेक रहा ஒரு है। காலத்திலே एक समय था பரிசுத்த ஆவியானவருடைய पवित्र आत्मा की அக்கினியிலே अग्नि में களைத்து उसमें रेखर திளைத்திருந்த நீ उसमें खिलावा तू இப்பொழுதோ अभी உலகத்தில் போய் அமர்ந்து दुनिया में जाके बैठकर அந்த நெருப்பை கொஞ்சம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். उस आग को थोड़ा तू सेक रहा है। பல இரவுகள்
कहीं रात ஜெபித்த நீ, प्रार्थना किया हुआ तू, தேவனோடு இருந்த நீ, परमेश्वर के साथ रहने वाला இப்பொழுது तू, ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற அந்த சூழல் இருந்தாலும் अभी प्रार्थना करना है करके இன்னைக்கு परिस्थिति तो भी உலகத்தோடு இருக்கிற ஒரு அனுபவம். आज दुनिया के साथ रहने का एक अनुभव. இன்னும் சொல்ல போனா और भी कहूँ तो கொரோனா கட்டதுக்கு அப்புறமா कोरोना के समय के बाद ஜெப நேரம் எல்லாத்தையும் प्रार्थना के समय को செல்போன் திருடிருச்சு. सेल फोन मोबाइल ने चोरी कर लिया. இன்னும் சொல்லட்டா, और भी बोलूं क्या, ஜூம் பிரேயர், जूम की प्रार्थना, ஜூம் பிரேயர், जूम की प्रार्थना, அந்த பிரேயர், वो प्रार्थना, இந்த பிரேயர், ये प्रार्थना, எல்லா பிரேயரும் சேர்ந்து सब प्रार्थना मिलकर நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை அவைகள் திருடி விட்டது. हमारे व्यक्तिगत प्रार्थना को वो चुरा ली. ஹalleluya. हालेलुया. எங்க சர்ச்சில் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க. हमारे चर्च में एक बहन जी है, கணவனை இழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. पति को खोकर कई साल हो गए, ஆனா அந்த இடத்துல தேவனுக்காக பரிசுத்தத்தோடு அவர்கள் நிற்கிறார்கள். लेकिन उस जगह पर परमेश्वर के लिए पवित्र जीवन जी रहे गए. காலையில் 5:30 மணிக்கு பிரேயர், ஜூம் பிரேயர் இருக்கும். और सुबह 5:30 बजे जूम की प्रार्थना होती थी. அவங்க சொல்வாங்க, वो कहते थे, ஐம் சாரி பாஸ்டர், आई एम सॉरी पास्टर जी, என்னுடைய தனிப்பட்ட ஜெப நேரம் அது, मेरा व्यक्तिगत प्रार्थना का समय நான் है அந்த वो, ஜெபத்துக்கு வர மாட்டேன் பாஸ்டர். मैं उस प्रार्थना के लिए नहीं आऊंगा पास्टर जी. ஹalleluya. हालेलुया. அநேகரிலே अनेक ஏன் क्यों தனிப்பட்ட விதத்துல व्यक्तिगत रूप से உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தை आपके व्यक्तिगत प्रार्थना के समय को திருட விட்டு, चुराने के लिए देखकर, இழந்து விட்டு, खोकर இன்றைக்கு கரிநெருப்பிலே கைகளை காட்டி आज कोयले की आग में हाथ को रखकर குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ठंड में गर्मी सेक रहे வேத புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில், पवित्र शास्त्र जिन हाथों में होना கரங்களை चाहिए, தட்டி துதிக்க வேண்டிய இந்த கைகளில், ताली बजाकर स्तुति करने वाले கைகளை हाथों में, கூப்பி ஜெபிக்க வேண்டிய இந்த கைகளில் हाथ जोड़कर प्रार्थना करने वाले इन हाथों में இன்றைக்கு உலக காரியங்கள் வந்து விட்டது. आज दुनिया के कार्य आ गए. இந்த காரியத்தை பேதுரு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். इन कार्य को पत्रस सोच रहा है. ஹalleluya. हालेलुया. வெறுமையான ஒரு வாழ்க்கை மீனை கொண்டு உணர்த்தின ஆண்டவர் एक खालीपन के जीवन को मच्छी को रख के दर्शाए प्रभु, அவனை கழுவ வேண்டும் என்று அப்பத்தை கொண்டு உணர்த்தின ஆண்டவர் उन्हें धोनाए करके रोटी को रख के दर्शाए प्रभु, அவன் பின்மாற்றத்திலிருந்து वो जो पीछे चले गए அவன் उससे வெளியே வர வேண்டும் என்று वो बाहर आना चाहिए करके அவனுக்காக அந்த கரிநெருப்பையும் வைத்து காத்திருந்த ஆண்டவர் उसके लिए उस कोयले की आग को रखकर इंतजार किए प्रभु. ஆண்டவர் இப்பொழுது அவர்களை அழைக்கிறார். प्रभु अभी उन्हें बुला रहे हैं, வாருங்கள், आइए போஜன பண்ண வாருங்கள். भोजन करने के लिए आइए. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு போஜனத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். आपका परमेश्वर आपके लिए भोजन तैयार இன்றைக்கு करके உங்கள் रखे. வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட போகிறது. आज आपका जीवन जी उठने वाला இன்றைக்கு है. நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போக போகிறீர்கள். आज आप पुनरुत्थान होकर इस भवन से बाहर जाओगे. ஹalleluya. हालेलुया. ஸ்தோத்திரம். स्तुति को சாப்பிட்டு விட்டு भोजन करने के बाद இப்பொழுது மறுபடியும் ஆண்டவர் अब फिर से परमेश्वर பேதுருவோடு பேச ஆரம்பிக்கிறார். पत्रस से बात कर रहे हैं, ஏன் இவர்தான் கூப்பிட்டு போனவர். क्योंकि यही उन्हें लेकर गए. ஸ்தோத்திரம். ஒன்னால நான் கட்டேன் அப்படின்ற மாதிரி तेरे वजह से मैं बिगड़ा है, इस बात से कहते हैं ना. ஸ்தோத்திரம். நிறைய பேர் சர்ச்சில் வந்தே சிலர் கெட்டு போயிருக்கிறத பார்த்துருக்கிறேன். कुछ लोग तो चर्च में आने के बाद भी बिगड़ गए, मैंने देखा है. அப்படியெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? ऐसा भी होता है क्या पास्टर जी? நடக்கும். होता है. அப்படியே பரிசுத்தவான் மாதிரி தான் இருப்பாங்க. देखो पवित्र भक्त जैसे लगेंगे, எல்லாரையும் நம்ப முடியாது. सभी पे भरोसा नहीं कर सकते. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. ஆமென். आमीन. என்னைய பாஸ்டர் சொல்றீங்க? क्या पास्टर जी आप बोल रहे हो? ஆமா, உங்களை தான் சொல்றேன். हाँ मैं आपको ही बोल रहा हूँ. அப்புறம் இங்க இருக்கிற ஃபேனுக்கும் மைக்குக்கும் ஸ்பீக்கருக்குமா சொல்லிட்டு இருக்கிறேன். तो यहाँ पे जो पंखा है, एसी है, स्पीकर है, उसके लिए मैं बोल रहा हूँ क्या? உங்களை பத்தி எனக்கு தெரியாது. आपके बारे में मेरे को नहीं पता. தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி எனக்கு தெரியாது. आपकी व्यक्तिगत जीवन के बारे में मुझे नहीं ஆனால் पता. தேவனுக்கு தெரியும். लेकिन परमेश्वर को पता ஆனால் है. தேவனுக்கு தெரியும். लेकिन परमेश्वर को पता है. உணர்ந்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். वो एहसास के साथ आपसे बात कर रहे நீங்கள் हैं. மாற்றமடைய வேண்டும் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். आप बदलना चाहिए करके परमेश्वर आपसे நான் बात कर रहे हैं. மறுபடியும் சொல்லுகிறேன், मैं दोबारा कहता இது हूँ, உங்களுக்கான காலை நேரம். ये आपके लिए सुबह இது का समय உங்களுக்கான है. காலை நேரம். ये आपके लिए सुबह का समय இது है. உங்களுக்கான காலை நேரம். ये आपके लिए भोर का समय है. ஹalleluya. हालेलुया. நான் நினைக்கிறேன் मैं सोचता हूँ பேதுரு அன்னைக்கு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டிருக்க மாட்டாரு.
पतरस उस समय का भोजन नहीं खाए होंगे, அது அப்படியே பிசைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். वो ऐसे ही हाथों से उसको जो कुछ அதை नमक करते அப்படியே होंगे, பார்த்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். वैसे ही उसको देखते रहे होंगे. இதை பார்த்த ஆண்டவர் इसे देखते ही प्रभु தனிப்பட்ட விதத்தில் व्यक्तिगत रूप में பேதுரு மேலே தன் கைகளை போட்டு पतरस के ऊपर अपने हाथ को रखकर நெருக்கமாய் அவனோடு கூட நெருக்கமாய் வந்து बहुत ही पास करीब आकर அவனை பார்த்து கேட்கிறாரு, उसे देखकर पूछ रहे कि நீ என்னை நேசிக்கிறாயா? तू मुझसे प्रेम करता है क्या? நீ என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா? तू मुझसे स्नेह करता है क्या? இன்றைக்கும் आज भी தேவன் परमेश्वर உங்க பக்கத்துல வந்து आपके पास आकर அவர் கையை உங்க மேல போட்டு उनके हाथ को आपके ऊपर रखकर உங்களை பார்த்து கேட்கிறாரு, आपको देखकर पूछ रहे कि என்னை நேசிக்கிறாயா? मुझसे तू प्रेम करता है क्या? என்னை நேசிக்கிறாயா? मुझसे तू प्रेम करता है क्या? என்னை நேசிக்கிறாயா? मुझसे तू प्रेम करता है क्या? அந்த சத்தத்தை உங்களால கேட்க முடியுதா? ये आवाज आप सुन सकते हो क्या? அவர் உங்க மேல போட்டிருக்கிற அந்த கையை உங்களால உணர முடியுதா? वो आपके ऊपर जो हाथ रखे उसे आप एहसास कर सकते हो क्या? ஏன்னா क्योंकि நிறைய பேர் கை உங்க மேல பட்டுருச்சு. बहुत से लोग का हाथ आपके ऊपर आगे आगे, அந்த குருடன் மேல ஒரு வஸ்திரம் போட்டிருந்தது போல वो अंधे ने जो ऊपर का वस्त्र रखा நிறைய था, பேர் உங்க மேல தங்க வஸ்திரத்தை போட்டிருக்கிறாங்க. बहुत से लोग आपकी ओर अपने वस्त्र நீ को रखेंगे, எல்லாத்தையும் சுமந்துட்டு இருக்கிறீங்க. तो आप सभी को उठा रहे So, हो. நான் சொல்றது எல்லாருக்கும் புரியாம இருக்கலாம். जो कह रहा हूँ बहुत से लोग को समझ ஆனா में ஒரு आ रहा है, சிலருக்கு நல்லா புரியும். लेकिन कुछ को अच्छे से पता है. குறிப்பா அந்த 7 பேருக்கு நல்லா புரியும். तकरीबन अच्छे से 7 जन को पता है. குறிப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவருக்கு நன்றாய் தெரியும். विशेष करके चुने हुए एक व्यक्ति को अच्छे से पता है. அது யாருன்னு எனக்கு தெரியாது. मैं कौन हूं मुझे नहीं पता. 1700 கிலோமீட்டர்கள் தாண்டி இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டல்லவா? 1700 किलोमीटर पार करके जगह पर आके खड़ा हो तो उसका एक मकसद है ना. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிப்பதற்காக, आज आपके जीवन को पुनरुत्थान करने எப்படி के लिए, பேதுருவுக்காக ஒரு நிருபத்தை ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை தேவன் எழுதியிருந்தாரோ, जैसे पतरस के लिए परमेश्वर एक अध्याय पूरा लिख के रखे, அதே போல உங்கள் வாழ்க்கைக்காகவும் उसी तरह आपके जीवन के लिए भी இந்த விடியற் காலை, आज इस बोर के समय, உங்களுக்கான விடியற் காலை, आपके लिए बोर का समय, இந்த செய்தி உங்களுக்கான ஒரு செய்தி. ये संदेश आपके लिए एक संदेश है. தனிப்பட்ட விதத்துல சொல்றேன், व्यक्तिगत रूप से कहता हूँ, உனக்கான செய்தி இந்த செய்தி. ये संदेश तेरे लिए है. ஹல்லேலூயா. हालेलुया. அது யான்னு எனக்கு தெரியாது. तो कौन है मुझे पता नहीं, ஆனா உங்க சிந்தனை ஓட்டத்துல ஓடிட்டு இருக்குது. लेकिन आपके मन के विचार में ஆண்டவர் दौड़ रहा எனக்காக है. தான் இதை பேசுறாரு. इसीलिए परमेश्वर आपसे बात कर தேவன் रहे हैं. எனக்காக தான் பேசி கொண்டிருக்கிறார். ये परमेश्वर मुझसे ही बात என் कर रहे வாழ்க்கை हैं. தான் இப்படி இருக்குது. मेरा ही जीवन ऐसा அந்த है. ஆதி அனுபவத்தை நான் இழந்துட்டேன். मैं शुरुआत के अनुभव को खो அந்த दिया. ஆதி பரிசுத்தத்தை நான் இழந்துட்டேன். शुरुआत की पवित्र जीवन को அந்த खो ஆதி दिया. அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன். उस शुरुआत के अभिषेक को खो दिया. பரலோகத்தின் அக்கினி எரிந்து கொண்டிருந்த நான், स्वर्ग की अग्नि जलने वाला मैं, உலகத்தினுடைய அக்கினியிலே நான் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறேன். दुनिया के अग्नि के सामने ठंड सेक रहा हूँ. ஒரு காலத்தில் एक समय था உலகத்தின் அக்கினி दुनिया की अग्नि, பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை பற்ற என்னை पवित्र आत्मा की अग्नि पाया मुझे, அவிக்க முடியவில்லை. वो मुझे बुझा नहीं सकी. ஆபேத்நேகு அந்த அவருடைய வாழ்க்கையின் மூலமாக, आबेदनेगो के उनके जीवन के द्वारा. ஆனால் இன்றைக்கோ लेकिन आज பரிசுத்த அக்கினியை இழந்து पवित्र अग्नि को खो உலகத்தின் அக்கினியிலே दुनिया की अग्नि குளிர் में காய்ந்து கொண்டிருக்கிறேன். ठंड में गर्मी सेक रहा हूँ. உங்களை மீட்பதற்காக, आपको छुड़ाने के लिए, மறுபடியும் உங்களை உயிர்ப்பிப்பதற்காக फिर से आपको जी उठाने के लिए நெருக்கமாய் தேவன் வந்து पास परमेश्वर உங்கள் आकर மேல் தன் கைகளை போட்டு आपके ऊपर अपने हाथ को रखकर நெருக்கமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். बहुत ही करीब आकर आपसे बात करे. நீ என்னை நேசிக்கிறாயா? तू मुझसे प्यार करता है क्या? நீ என்னை நேசிக்கிறாயா? तू मुझसे प्रेम करता है क्या? நீ என்னை நேசிக்கிறாயா? तू मुझसे प्रेम करता है क्या? அந்த முதல் அழைப்பிலே वो पहली बुलाहट में என்னை பின்பற்றி வா, मेरे पीछे तो आ, மனுஷர்களை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். मैं तुझे मनुष्य को पकड़ने वाला बनाऊंगा करके कहे. மறுபடியும் दोबारा அதே அழைப்பு, वही बुलाहट, அதே அழைப்பு. वही बुलाहट. ஆண்டவருடைய परमेश्वर का முழு நேர ஊழியத்தை
पूरे समय की सेवकाई के लिए, என்றால் திருச்சபையினுடைய ஊழியத்தை कलीसिया की सेवकाई के लिए, செய்வதற்கு करने के लिए அழைக்கப்பட்டிருந்த சிலர், बुलाए गए कुछ लोग, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் चुने गए कुछ लोग, அந்த அழைப்பை மறந்து उस बुलाहट को भूलकर உலகத்து காரியத்துக்கு நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்க. दुनिया के कार्य के लिए आप दौड़ रहे हो। இன்றைக்கு உங்களுக்கு மறுபடியும் அந்த அழைப்பு வருகிறது. आज जो बुलाहट दोबारा आपके पास आ रहा है, மறுபடியும் அந்த அழைப்பு வருகிறது. दोबारा वो बुलाहट आपके पास आ रहा है, பின்பற்றி வா, मेरे पीछे आ, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன். मैं तुझे मनुष्य को पकड़ने वाले में बनाऊंगा। 2 மாதங்களுக்கு மேலாக 2 महीने के ऊपर எங்களுடைய ஜெபம் அதுதான். मेरा प्रार्थना वही है, ஆண்டவரே परमेश्वर ஊழியர்களை எழுப்பும் ஐயா, सेवकों को उठाइए, பிள்ளைகளை எழுப்பும் ஐயா, आपके बच्चों को उठाइए, ஊழியத்திற்கு அவர்கள் வரட்டும் ஆண்டவரே. सेवकाई के लिए वे आए, சிலரை வேத கல்லூரிக்கு அனுப்புவதற்கு कुछ को बाइबल कॉलेज में भेजने के लिए எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. मुझे अनुग्रह दीजिए, சிலரை உருவாக்குவதற்கு कुछ को उत्पन्न करने के लिए எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. मुझे अनुग्रह दीजिए। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அழைப்பின் சத்தம் உங்க காதுல கேக்குதா? बुलाहट की आवाज आपके அந்த कानों में सुनाई दे அழைப்பின் रही है சத்தம் क्या? உங்க இதயத்துல கேக்குதா? बुलाहट की आवाज आपके हृदय में गूंज रही है இது क्या? உங்களுக்கான ஒரு நேரம். ये आपके लिए एक समय है, இது உங்களுக்கான ஒரு நேரம். ये आपके लिए एक समय है। உண்மையாக பாஸ்டர், सच में இது पास्टर, எனக்கான ஒரு நேரம் பாஸ்டர். ये मेरा एक समय है पास्टर, நான் தான் பாஸ்டர் அந்த நபர். मैं ही वो व्यक्ति हूँ पास्टर, எனக்கு தான் பாஸ்டர் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. मुझसे ही परमेश्वर बात करे। அப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா ऐसा आप कहोगे तो அப்படியே எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். वैसे खड़े हो உடனே जाइए, எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். जल्दी से खड़े हो जाइए, வேகமா எழும்பி நில்லுங்க जल्दी பார்க்கலாம். से खड़े हो जाइए, உங்க கண்களை மூடுங்க பார்க்கலாம். आपकी आंखों को बंद உங்க कीजिए, என்ன ஓட்டத்துக்குள்ள தேவன் உங்களுக்கு செய்த காரியத்தை கொண்டு வாங்க பார்க்கலாம். आपके विचारों में परमेश्वर जो कार्य किया उसे आप ஒரு लेकर आइए। காலத்துல நம்ம வெறுமையா இருந்தோம். एक समय तो हम खाली बनते थे, மரணத்துக்கு நேரம் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. मृत्यु की ओर जीवन जा रही थी, சாவுதான் எனக்கு முடிவுன்னு நினைச்சிருந்தோம். मृत्यु ही मेरा अंत करके सोच रहे ஆனா थे, தேவன் நம்மை தேடி வந்தார். लेकिन परमेश्वर में ढूंढ कर आए। கையில ஒண்ணு இல்லையா, हाथ में कुछ भी नहीं है, பாக்கெட்ல ஒண்ணு இல்ல, जेब में पैकेट में कुछ नहीं, வீட்லயும் ஒண்ணு இல்ல. घर पे भी कुछ இது नहीं। ஒரு வாழ்க்கையா நினைச்சிட்டு இருந்தோம். क्या ये जीवन है कि हम सोच रहे थे? ஆண்டவர் தேடி வந்தார். परमेश्वर ढूंढ कर ஆண்டவர் आए, வாழ்வு தந்தார். परमेश्वर जीवन ஆண்டவர் दिए, ஆசீர்வதித்தார். परमेश्वर आशीष இன்றைக்கு किए। நம்மிடத்துல இல்லாத ஒன்றும் இல்லை. आज हमारे जीवन में कुछ नहीं करके कुछ नहीं, ஆனால் फिर भी தேவனை விட்டுட்டோம். परमेश्वर को छोड़ दिए, தேவனை விட்டுட்டோம். परमेश्वर को छोड़ दिए, மறுபடியும் உலகத்துக்குள்ள போயிட்டோம். दोबारा इस दुनिया में चले நாம गए। போனதும் பத்தாதுன்னு சொல்லி जो कहो काफी नहीं है करके, சிலரையும் நம்ம கூட்டு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். हम तो अकेले नहीं, साथ में और भी लोग போது पड़े போது ஜோமன் என்ன செஞ்சிட்டோம்? अरे काफी प्रार्थना करके क्या பாஸ்டருக்கு करिए? அவருக்கு என்ன வேலை? पास्टर जी का क्या काम है? அவர் வாட்ல ஊழியன் சொல்லுவாரு. वो तो सेवकाई कहेंगे, ஸ்பெஷல் மீட்டிங் சொல்லுவாரு. स्पेशल मीटिंग कहेंगे, 1000 வேலை கிடக்குதுப்பா. हजारों काम पड़ेंगे। காசு இல்லனா எவருப்பா உலகத்துல மதிப்பா? अरे पैसा नहीं तो कौन इस दुनिया நம்ம में सम्मान இல்ல देगा? சொன்னா யார் நம்மள மதிக்க போறா? हमारे पास नहीं है करके गए तो कौन हमारी इज्जत करेगा? போகலங்கிறது மாத்திரமல்ல, ऐसे कह के गए उतना ही नहीं, நிறைய பேருடைய வாழ்க்கையும் சிலர் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். बहुत से लोग के जीवन को भी बदल रहे हो। இன்னைக்கு தேவன் உங்களை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, आज परमेश्वर आपको चेतावनी नहीं दे உங்கள் रहे, மேல் இருக்கிற आपके ऊपर के உன்னதமான परम प्रधान அவருடைய அழைப்பை उनके बुलाहट को உணர வேண்டும் என்று आप लोग एहसास करना चाहिए कर தேவன் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपसे बात தேவன் करेंगे, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपसे बात தேவன் करेंगे, உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். परमेश्वर आपसे बात करेंगे। எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். सभी की आंखें बंद रखे, யாரு கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். कोई आंख खोल के मत रखिए, நான் என் கண்ணை மூடிறேன். मैं ही मेरा आंख बंद कर लेता हूँ। நானும் யாரும் உங்களை பார்க்க விரும்பல. हम भी कोई आपको देखना नहीं चाहते। நான் முதல்ல சொன்னேன்ல, நான் தான் பேதுருன்னு சொல்லிட்டு தான் அந்த பிரசங்கத்தை ஆரம்பிச்சேன். मैंने देखो आपसे पहले कहा था, मैं पत्र முதல்ல ஆரம்பிச்சது நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். मैंने ऐसे शुरू किया, அதனால இது எனக்கான ஒரு செய்தியும் தான். ये मेरे लिए भी एक संदेश है। இப்பொழுது நானும் சொல்லுகிறேன், अभी मैं भी कहता हूँ, ஆண்டவரே, परमेश्वर நான் தான் அப்பா அந்த பேதுரு, मैं ही वो पत्रस हूँ, நான் தான் அப்பா அந்த பேதுரு, मैं ही वो पत्रस हूँ, அந்த அப்பா அந்த பேதுரு. मैं ही वो पत्रस हूँ। மறுபடியும் வாழ்க்கையை நிரப்ப விரும்புகிறேன். वापिस मेरे जीवन को भरना चाहता हूँ, மறுபடியும் ஆண்டவர் எனக்கு அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். वापिस परमेश्वर मेरे जीवन में बुलाहट மறுபடியும் दीजिए, உம்மோடு நெருக்கமாய் வர விரும்புகிறேன். वापिस मैं आपके पास आना चाहता हूँ। நான் இப்பொழுது ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே. मैं अभी तैयार हूँ प्रभु। எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற இந்த நேரத்துல सभी की आंख बंद रहते इस समय
உண்மையா நான் தான் பாஸ்டர். सच में मैं ही நீங்க पास्टर, சொல்லுகிற அந்த நபர் நான் தான் பாஸ்டர். आप कहने वाला व्यक्ति मैं ही இல்ல நீங்க पास्टर, சொல்லுகிற அந்த 7 நபர்கள் நாங்க தான் பாஸ்டர். नहीं तो आप कहने 7 व्यक्ति हम ही है இந்த पास्टर, குடும்பம் நீங்க பேசிக் கொண்டிருக்கிற அந்த குடும்பம் எங்க குடும்பம் தான் பாஸ்டர். आप बात करने वाले परिवार हमारा ही परिवार है पास्टर, அப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா ऐसा आप कहोगे तो உங்க கையை நல்லா உயர்த்துங்க பார்க்கலாம். आपके हाथों को अच्छे உங்க से ऊपर வலது கையை நல்லா उठाइए, உயர்த்துங்க பார்க்கலாம். अच्छे से ऊपर उठाइए। நான் சொல்லிட்டேன் யார் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். मैंने कहा कृपया करके कोई இது आंखों नहीं मत உங்களுக்கான ஒரு देखिए, நேரம். ये आपके लिए एक இது समय है, உங்களுக்கான ஒரு தருணம். ये आपके लिए एक தேவ मौका அழைப்பை है, நீங்க விட்டு விட வேண்டாம். परमेश्वर की बुलाहट को தேவனுடைய मत சத்தத்துக்கு खोइए, நீங்கள் செவி கொடுக்காமல் போய்விட வேண்டாம். परमेश्वर की आवाज को आप जवाब दिए बिना मत இன்னைக்கு जाइए। உண்மையா நீங்க அர்ப்பணம் பண்ணுனீங்க அப்படின்னா आज आप सच्चाई से अर्पण करोगे तो உங்க வெறுமையான வாழ்க்கை படகு आपके खालीपन का जीवन மறுபடியும் बनाओ நிரப்பப்படும். फिर से भरेगा, நீங்கள் தேவனோடு இழந்த அந்த உறவு आप परमेश्वर से खोया हुआ மறுபடியும் रिश्ता கட்டப்படும். फिर से बांधा जाएगा। அது மாத்திரமல்ல उतना ही नहीं, அநேகரை अनेक நீங்கள் உயிர்ப்பிக்க போகிறீர்கள். आप लोग जी उठाने वाले हो। புதிய ஏற்பாட்டிலே नए नियम में 156 முறை 156 बार பேதுருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. पत्रस का प्रार्थना इस्तेमाल किया जा रहा है, அதிலேயும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே उसमें भी प्रेरितों के कामों के पुस्तक में 57 முறை 57 बार பேதுருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறது. पत्रस का प्रार्थना इस्तेमाल किया गया। முதல் 12 அதிகாரங்களில் पहले 12वें अध्याय में பேதுருவை கொண்டு தேவன் செய்த பலத்த காரியங்கள் पत्रस को रख के किए परमेश्वर के बड़े कार्य, அதையெல்லாம் தேவன் சொல்லுவதற்காகத்தான் वे सभी परमेश्वर कहने के लिए இந்த அழைப்பு அவருக்கு, ये बुलाहट இந்த उनके அழைப்பு लिए, அவருக்கு बुलाहट उनके लिए சொல்லுகிறார். परमेश्वर कह உன் रहे பெயரை நான் பெருமைப்படுத்த போகிறேன். तेरे नाम को मैं நீ महान करूंगा, ஏழாவது தலையாக போகிறாய். तू पूछ नहीं सिर बनेगा, கீழாக மேலாக तू போகிறாய். नीचे नहीं ऊपर இந்த होएगा। நேரத்திலே ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கி इसी समय परमेश्वर ஆண்டவரே के नाम என்னை में जुड़ வந்து कर உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டவரே. परमेश्वर मुझे जिलाइए, உலகத்தின் நெருப்பு எனக்கு வேண்டாம். दुनिया की आग मुझे नहीं உலகத்தின் चाहिए, இன்பம் எனக்கு வேண்டாம். दुनिया की खुशी नहीं चाहिए, துன்மார்க்கருடைய ஆலோசனை, दुष्टों की सलाह, பாவிகளுடைய वழிகள், पापियों का मार्ग, பரியாசக்காரருடைய இடங்கள் टट्टली करने वाले की मंडली எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. मुझे नहीं चाहिए प्रभु, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. नहीं चाहिए प्रभु, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. नहीं चाहिए प्रभु, அந்த ஆதி அன்புக்கு நான் மறுபடியும் வருகிறேன். वो शुरुआती प्रेम ஆதி में फिर से அன்புக்கு आता हूँ, மறுபடியும் வருகிறேன். शुरुआती प्रेम में फिर से என்னை आता हूँ, நிரப்பிடுங்க ஆண்டவரே. मुझे भर दीजिए என் வெறுமையான प्रभु, படகு நிரம்பிரட்டும். खाली नाव भर जाए பரிசுத்த मेरा, அக்கினி மறுபடியும் எனக்குள்ள இறங்கி வரட்டும். अग्नि फिर से उतर कर आए அந்த ஆழத்துக்குள்ளே उस गहराई में, என்னை மறுபடியும் அழைத்து சொல்லுங்க ஆண்டவரே. मुझे फिर से लेकर जाइए। ஹalleluya. அப்படியே ரெண்டு கரங்களையும் கூப்பி दोनों हाथों को जोड़कर அமைதியாய் அமைதியாய் धीमी आवाज में என்ன கழுவுங்கப்பா, मुझे धोइए पिता, என் பாதத்தை கழுவுங்கப்பா. मेरे पैरों को धोइए। எங்கெங்க நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், कहां कहां पर चला था என்னென்ன आपको पता है, நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். कहां पर चला था आपको पता है, கண்களா, आंखें क्या, செவிகளா, कान क्या, உதடா, होठ क्या, கரங்களா, हाथ क्या, பாதங்களா, पैर क्या, உணர்வுகளா, एहसास क्या, உணர்ச்சிகளா, भावना क्या, உங்களுக்கு தெரியும். आपको पता है। ஆண்டவர்ட்ட கேளுங்க, परमेश्वर से मांगिए, ஒரு விஷயம் என்ன கழுவிருங்கப்பா, एक बार फिर मुझे दो दीजिए, ஒரு விஷயம் என்ன கழுவிருங்கப்பா. एक बार फिर मुझे दो दीजिए। நீங்க இல்லாம நான் வாழ முடியாதப்பா, आपके बिना मैं जी नहीं सकता, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாதப்பா. आपके बिना मैं जी नहीं सकता, உங்களை விட்டு நான் வெளியே போனேன், आपको छोड़ के मैं बाहर गया, இப்ப என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா. अभी मेरे पास कुछ नहीं என்கிட்ட है, இப்ப ஒண்ணுமே இல்லப்பா. अभी मेरे पास कुछ नहीं है। மறுபடியும் என்ன தூக்கிருங்கப்பா, बोलिए फिर से मुझे उठा लीजिए प्रभु, மறுபடியும் என்ன தூக்கிருங்கப்பா. फिर से मुझे उठा लीजिए, அந்த அபிஷேகத்தை மறுபடியும் தந்துருங்கப்பா. उस अभिषेक को फिर से मुझे दे दीजिए। ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். प्रार्थना कीजिए, प्रार्थना ஜெபம் பண்ணுங்க, कीजिए, ஜெபம் பண்ணிருங்க, ஜெபம் பண்ணிருங்க. प्रार्थना இது कीजिए। உங்களுக்கான ஒரு நேரம், ஜெபம் பண்ணிருங்க. ये आपके लिए एक समय प्रार्थना உங்களுக்கு ஒரு कीजिए। ஸ்பெஷல் கத்தர் வச்சிருக்காங்க. आपके लिए परमेश्वर एक You स्पेशल are the चीज रखे, special in the sight of the Lord. तुम ही विशेष हो परमेश्वर की नजर में, தேவனுடைய பார்வையிலே அருமையாய் இருந்தபடியினால் तुम परमेश्वर के दृष्टि में अनमोल हो, इस वजह से கனம் आदर பெற்றாய், पाया, கனம் आदर பெற்றாய். पाया, உலகத்தின் கனம் அல்ல, दुनिया का आदर, கொடுக்கிற கனம், परमेश्वर देने தேவன் वाला கொடுக்கிற आदर, உயர்வு, परमेश्वर देने वाला தேவன் ऊंचाई, கொடுக்கிற மேன்மை. परमेश्वर देने वाला बड़ापन। ஹalleluya.
இதெல்லாம் உங்க அர்ப்பணத்துக்குள்ளதான் இருக்குது. ये सभी இது आपके உங்க अर्पण में किए, அர்ப்பணத்துக்குள்ளதான் இருக்குது. ये सभी आपके अर्पण में गए। நான் தான் அந்த நபர், मैं ही वो व्यक्ति हूँ, நான் தான் அந்த நபர், मैं ही वो व्यक्ति हूँ। எனக்கு தானப்பா இந்த செய்தி, मेरे लिए पिता ये என்னை संदेश, இதற்காக தான் என்னை அழைச்சு கொண்டு வந்தீங்கப்பா. इसीलिए मुझे यहाँ लेकर आए। நான் முழுவதுமா விட்டு கொடுத்துறேன் ஆண்டவரே, मैं पूरी तरह अर्पण என்னை करता हूँ, அர்ப்பணிச்சுறேன் ஆண்டவரே, मुझे सरेंडर என்னை करता விட்டு हूँ, கொடுத்துறேன் ஆண்டவரே, दे देता हूँ। என்னை தூக்கிருங்கப்பா. उठा लीजिए पिता। ஹல்லேலூயா. நேசிக்கிறே உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கின்றே உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா. வாலிப தம்பி, जवान भाई, வாலிப தங்கச்சி, जवान बहन, உலகத்தை நேசிக்காத, दुनिया से प्यार मत कर, அவருடைய அழைப்பு மேல இருக்குது. उनकी बुलाहट तुझ पर है। உன் வாழ்க்கையை கரைப்படுத்த, तेरे जीवन पे दाग உன் लगाने के வாழ்க்கையை लिए, சிறைப்படுத்த तेरे जीवन को बंदी बनाने के लिए உலகத்தை சாத்தம் கண்ணுக்கு முன்னாடி காட்டுறான். दुनिया को शैतान तेरे आंखों के सामने ला रहा है, அழக உனக்கு காட்டுறான். सुंदरता को दिखाता है। ஆனா இன்றைக்கு ஆண்டவரோ लेकिन आज प्रभु சிலுவையில் உனக்காக தொங்கின காட்சி உனக்கு காட்டுகிறார். क्रूस पर तेरे लिए जो लटके उस दृश्य को दिखा रहे हैं। என்னை பார் மகனே, मुझे देख मेरे बेटे, என்னை பார் மகளே, मुझे देख मेरी बेटी, உனக்காகத்தான் இந்த பாடு. तेरे लिए इतना दुख। இந்த அனுபவம் வாழ்க்கையில இருந்துச்சு, वो अनुभव तेरे जीवन में था, ஆனா இப்ப குளிர் போய் குளிர்ந்து போயிருச்சு, लेकिन अभी ठंडा पड़ गया, குளிர்ந்து போயிருச்சு. ठंडा हो चुका அதை है। நீ மாத்துறதற்கு வேற ஏதோ அக்கினிய தேடி போற. उसे तू बदलने के लिए और कोई ஆனா आपको ढूंढ के இன்றைக்கு जा रहा है। ஆண்டவர் அந்த அக்கினி எல்லாம் உனக்கு வேண்டாம், आज तुझे वो அந்த अग्नि கரி नहीं நெருப்பு चाहिए, உனக்கு வேண்டாம். कोई लेके आग नहीं நான் चाहिए। கொடுக்கிற ஒரு அபிஷேகத்தை இப்பொழுது பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை உனக்கு தேவன் கொடுக்கிறார். मैं देने वाले उस கரங்களை अभिषेक தட்டி को, ஹalleluya, यस उस अभिषेक को पा लेकर के परमेश्वर கரங்களை तुझे दे தட்டி रहे। ஹalleluya. जैसे थाली बजाकर, यस थाली बजाकर, நல்ல கைகளை தட்டி ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரம்புவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. यस थाली बजाकर अच्छे से नए अभिषेक में भरने நல்ல के लिए சத்தத்தை प्रभु आपकी உயர்த்தி, मदद சத்தத்தை करेंगे। உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya. आवाज उठाकर ஒரு புதிய அந்நிய பாஷையோட அபிஷேகத்தில் நிறைந்த தேவனை ஆராதிக்க ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உனக்கு ஒரு அக்கினி அபிஷேகத்தை இன்றைக்கு ஊற்றுவாராக. உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் புதிதாக்குவாராக. இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு உன்னை உணர்த்தி பேசிக் கொண்டே இருக்கிறார். நல்ல வாயை திறந்து ஆண்டவர் மகிமைப்படுத்த ஆரம்பி. நல்ல வாயை திறந்து अच्छे से मुंह खोल के परमेश्वर की महिमा कर। இயேசுவை நேசிக்க வேண்டியவர், यीशु से प्रेम करने वाला तू, இயேசுவை நேசிக்க வேண்டியவர். यीशु से प्रेम करने वाली तू, அந்நிய அக்கினியிலே குளிர் காய்ந்து கொண்டிருப்பதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. अन्य आग से तो ठंड सेकने के लिए परमेश्वर तुझे नहीं बुलाए। பின்னாட்டத்தில் ஓடி போவதற்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. पीछे भागने के लिए परमेश्वर तुझे नहीं बुलाए। ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார். हाथ परमेश्वर तुझे एहसास करा रहे हैं, एहसास करा रहे காலி हैं। படகுகளை ஆண்டவர் நிரப்ப விரும்புகிறார். तेरे खाली नाव को परमेश्वर भरना चाहते காலி हैं। படகுகளை ஆண்டவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். तेरे खाली नाव को परमेश्वर भरना चाहते हैं। கழுவ விரும்புகிறார். तुझे धोना चाहते हैं, கழுவ விரும்புகிறார். तुझे धोना चाहते புதிய हैं, அக்கினியால் நிரப்ப விரும்புகிறார். नए अग्नि से भरना चाहते हैं। கர்த்தருக்காக परमेश्वर के பெரிய लिए காரியங்களை செய்ய बड़े कार्य करने கர்த்தர் உன்னை परमेश्वर तुझे மறுபடியும் எழுப்ப விரும்புகிறார். हाथ फिर से उठाना चाहते हैं। வாய்க்கிறியா? तैयार हो जाता है क्या? வாய்க்கிறியா? तैयार हो जाती है क्या? வாய்க்கிறியா? तैयार हो जाता है क्या? பாலதர ஷகர பாலதர பாலதர பா துர பாலதர பாலதர பால சம்தன ரபா உடபோ ரியம்தன ரபா லகர பாலதர பரபா. Thank you Lord. Hallelujah. இன்னைக்கு ஆவியானவர்
நம்மோட பேசி இருக்கிறார். आज आत्मा परमेश्वर हमसे बात की है பேதுருவை போல पतरस की तरह। ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டு இருக்கிறியா? परमेश्वर को छोड़ के पीछे जा रही है क्या? மத்தவங்களையும் பின்மாற்றத்துக்கு நேரா இழுத்துக்கிட்டு இருக்கிறியா? दूसरों को भी पीछे तू खींच रही है क्या? ஆமென். அன்றைக்கு பேதுருவை உணர்த்துவதற்கு ஆண்டவர் செய்த அதே காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். उस दिन पतरस के लिए जो कार्य प्रभु के उसी कार्य साथ उससे बात कर रहे உன்னை हैं। புரிந்து கொள். एक बात जान ले, கர்த்தர் உன்னை உணர்த்துகிறார் என்று சொன்னார். परमेश्वर तुझे एहसास करा रहे हैं तो உன்மேல் தேவனுடைய பெரிய திட்டம் இருக்கிறது. तुझ पर परमेश्वर का बड़ा योजना है। பேதுருவை உணர்த்த காரணம் परमेश्वर पतरस को एहसास करने कारण பேதுருவின் மேல் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. पतरस के ऊपर की योजना को पूरी करने के लिए இன்றைக்கு ஆண்டவர் உன்னை உணர்த்துகிறார்டா. आज भी परमेश्वर तुझे एहसास करा रहे हैं உன் மேல तो பெரிய திட்டங்கள் இருக்கு. तेरे ऊपर एक बड़ी योजना है। ஆமென். பெரிய திட்டங்கள் இருக்கு. बड़ी योजना है। துன்மார்க்கனுடைய ஆலோசனை வேண்டாம். दुष्टों की सलाह नहीं चाहिए, பாவிகளின் இடம் வேண்டாம். पापियों की जगह नहीं चाहिए, பரியாசக்காரர்கள் இடம் வேண்டாம். हंसी मजाक उड़ाने वाले की जगह नहीं चाहिए, உலகத்தின் நெருப்புல குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் இடம் வேண்டாம். दुनिया की आग में ठंड सेकने का जगह नहीं चाहिए। ஆண்டவர் உனக்கு ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாரு. हाथ परमेश्वर तुझसे एक भविष्यवाणी कहेगा, வாழ்க்கையின் காலிகள் எல்லாம் காலி படகெல்லாம் கத்து நிரப்புவேன்னு சொல்லி இருக்கிறாரு. तेरे जीवन के सारे खालीपन खाली नाव को परमेश्वर भरेंगे। நீ ஆண்டவரை முழுவதும் நேசிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறியா? तू परमेश्वर को पूरी तरह प्रेम करने के लिए तैयार है क्या? ஆண்டவரை முழுவதும் நேசிக்க ஆமென் ஆயத்தமா இருக்கிறியா? परमेश्वर से पूरी तरह प्रेम करने के लिए तैयार है क्या? கர்த்தர் அழைத்த அழைப்பை உறுதியா செய்யறதுக்கு தீர்மானம் பண்ணிக்கிறியா? परमेश्वर जिस लागत में बुलाए उसमें मजबूती से कार्य करने के लिए फैसला करता है क्या? இந்த வார்த்தையின் மூலம் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். इन बातों के द्वारा तेरे जीवन में बदलाव होगा, மாற்றங்கள் நடக்கும். बदलाव होगा। கர்த்தருடைய வார்த்தை, परमेश्वर की बात, கர்த்தருடைய வார்த்தை, परमेश्वर का वचन, வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும். जीवन में बदलाव होगा। விசுவாசம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. विश्वास करने वाले थाली बजाकर परमेश्वर की महिमा कीजिए। Thank you Lord. यस थैंक यू जीसस। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण करते हैं। பரிசுத்த ஆவியானவரோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. पवित्र आत्मा हमसे बात के लिए धन्यवाद। சபைக்கு தேவையான வார்த்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். कलीसिया के लिए जो वचन चाहिए था उसे आपने दिया। என் ஜனத்தின் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பை நினைத்து நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். मेरे लोगों के ऊपर आपने जो प्रेम रखा है उसे सोच के मैं आपको धन्यवाद कहता हूं। பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இதற்கு பிறகு மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். मेरे बच्चों के हर एक के जीवन इसके बाद बदले करके मैं यीशु के नाम से प्रार्थना करता हूं। கர்த்தருக்காக வாழ, परमेश्वर के लिए जी, கர்த்தரை நேசித்து परमेश्वर से प्रेम कर உம்மை பின்பற்றி வாழ उनके पीछे चल के जी, பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. बच्चों की मदद कीजिए। தேவனுடைய வார்த்தை கொடுத்த தேவ மனுஷனை அப்படியே குடும்பத்தை அப்படியே ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதியும் இன்னும் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். परमेश्वर के वचन के दास उनके परिवार उनके सेवकाई को आशीष कीजिए और भी इस्तेमाल करने के लिए प्रार्थना करता இன்றைக்கு हूं। என் பிள்ளைகளை நீர் சமாதானத்தோடு அனுப்புவீராக. आज भी मेरे बच्चों को शांति के साथ भेजिए। கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். परमेश्वर के नाम की महिमा இயேசுவின் कीजिए। நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना सुनिए अच्छे पिता। मिलकर बोलिए आमेन. आमीन। என் ஆத்துமாவே என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களை விடும் என்று விடும் சதா காலங்களிலும் आप जीवन सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவின் வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லிடுவோம். हाथ उठाकर 3 हालेलुया। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.